Hello everyone, welcome to NEET in 90 days crash course. Number இருக்கிறது day number 84ல and day number 84ல பார்த்தீங்கன்னா again one of the most important topic தான் இன்னைக்கு நீங்க லெக்சர்ல படிக்க போறீங்க. டாபிக் பார்த்தீங்கன்னா de Broglie wavelength. ஓகேவா? டாபிக்கோட பேர் என்னது? de Broglie wavelength. இந்த டாபிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? de Broglie wavelength நீங்க லெக்சர்ல போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா ஆக்சுவலா அந்த பிபிடி இல்ல, ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான். ஃபோட்டானோட எனர்ஜி கேட்டாங்கன்னா ஃபோட்டானுக்கு மாஸ் கிடையாது. அப்ப எனர்ஜி வந்து h நியூ இல்லைன்னா hc பை லாம்டா. எனர்ஜி எனர்ஜி இல்ல, மொமெண்டம் இல்லைன்னா எனர்ஜி ஆஃப் மேட்டர் எழுதுவோமே, எனர்ஜி ஆஃப் மேட்டர். ஓகேவா? மேட்டரோட எனர்ஜி, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானோட எனர்ஜி, புரோட்டானோட எனர்ஜி, நியூட்ரானோட எனர்ஜி நான் சொல்றப்ப நான் எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையா? இந்த ஒரு ஃபார்முலா ஃபோட்டான்கானது மட்டும்தான். இந்த ஃபார்முலா நான் வேற எங்கேயுமே யூஸ் பண்ண கூடாது. ஸோ மேட்டரோட எனர்ஜின்னு சொல்றப்ப நீங்க mc ஸ்கொயர் இல்ல half mv ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எந்த காரணத்துக்கு கொண்டோ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்றப்ப நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் அதுதான். மொமெண்டம்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான்னாலும் சரி இல்ல மேட்டர் பார்ட்டிகல்னாலும் சரி, ஃபோட்டான் ஆர் மேட்டர் ரெண்டு பேருக்கு நீ ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன சார்? பி h by lambda. P is equal to h by lambda. இல்ல h is equal to என்ன போட்டுக்கலாம்? சரி, P is equal to lambda is equal to என்ன போட்டுக்கலாம்? h divided by P. ஓகேவா? சரி, இப்ப P க்கு பதிலா நான் என்ன வேல்யூஸ் போடலாம்? இதுக்கு நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி உனக்கு வச்சு சொல்லி கொடுப்பேன். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, P is equal to mv. இந்த ஒரு ஃபார்முலா நீங்க மேட்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா இங்க போய் யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப பிக்கு இதுக்கு என்ன ஃபார்முலா? ஃபோட்டானுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா. ஃபோட்டான் பார்ட்டிகல்னு சொன்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா P is equal to h by lambda மட்டும்தான். அப்ப இன்னைக்கு லெக்சர்ல நான் வந்து ஒரு 12 ஃபார்முலா உனக்கு சொல்லி கொடுக்க போறேன்னு சொன்னா அது எல்லாமே மேட்டருக்கானது. சரிங்களா? மேட்டர் வந்து வேவாக பிஹேவ் பண்றப்ப நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அதுதான் இந்த இது ரேடியேஷனுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா. மேட்டருக்கு வரப்ப எனர்ஜிக்கு இந்த ஃபார்முலா, மொமெண்டம்க்கு இந்த ஃபார்முலா. மொமெண்டமோட ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலா ரெண்டு பேருக்குமே காமன். ஆனா இந்த இடத்துல போய் பிக்கு பதிலா mvன்னு போடக்கூடாது. யாருக்கு? ஃபோட்டானுக்கு போடக்கூடாது. ஓகேவா? இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? de Broglie wavelength லெக்சர் பார்ப்போம். நல்லா பாரு, லெசனோட பேரே என்ன சார்? டியூவல் நேச்சர். டியூவல் நேச்சர்னா என்னென்ன நேச்சர் சார்? ஒன்று என்ன நேச்சர்? வேவ் நேச்சர். இன்னொன்று பார்ட்டிகல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ நல்லா பாருங்க, உன்னோட ரேடியேஷனுக்கு ரெண்டு நேச்சர் இருக்கு. என்னென்ன நேச்சர் இருக்கு? ஒன்று வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும், இல்லைன்னா பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற மேட்டர் இருக்கு பத்தியா? ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான், புரோட்டான், இது எல்லாமே பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணும். எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது எல்லாமே பார்ட்டிகல்ஸ் தானே. அது பேர் தான் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் அப்படின்னு கூட படிச்சிங்களா இல்லையாப்பா? ஒன்று நான் பேசுறது உங்கள்கிட்ட வந்து சேர மாட்டேங்குது. இல்லை, இன்னைக்கு எல்லாருமே மூளையை கழட்டி வச்சுட்டு கிளாஸ்க்கு வந்துட்டீங்க. சரியா? ஸோ நல்லா பாரு, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது எல்லாமே சப் அட்டாமிக் பார்ட்டிகல். அப்போது மேட்ரு வந்து பார்ட்டிக்கலாகவும் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம என்ன சொல்கிறோம்னா மேட்ரு வந்து வேவாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரேடியேஷன், அதாவது லைட்டோட ரெண்டு நேச்சர் படிக்கிறோம். லைட்டோட என்னென்ன நேச்சர்? வேவ் நேச்சர், பார்ட்டிகல் நேச்சர். அதே மாதிரி மேட்டரோட ரெண்டு நேச்சர். என்னென்ன நேச்சர்? வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிகல் நேச்சர். இதுதான் இந்த லெசனு. ஓகேவா? நம்ம ரேடியேஷன் பற்றியும் மேட்ரு பற்றி படிக்கிறோம். ரேடியேஷனோட ரெண்டு நேச்சர், வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிகல் நேச்சர். வேவ் நேச்சரில் என்னென்ன சார் வந்துச்சு? நம்ம லாஸ்ட் லெசனில் படித்தோம், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் லெசனில் ரேடியேஷன் லைட்டோட வேவ் நேச்சர் தானே படித்தோம். இன்னைக்கு கொள்றதுக்கு வந்துட்டாங்கய்யா.
இந்த லெசன்ல நம்ம பார்ட்டிகல் நேச்சரை பத்தி படிக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். அதாவது நம்ம ஒரு ஒரு ஃபோட்டான் பார்ட்டிகல் அனுப்புறோம். சரியா? ஃபோட்டான் வந்து ஒரு பார்ட்டிகல். அதான் லைட்டோட பார்ட்டிகல்னா என்னது? லைட்டோட பார்ட்டிகல் என்னது? ஃபோட்டான். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெக்சர்ல டெஃபினேஷன் மாதிரி கொடுத்தேனா இல்லையா? ஃபோட்டானுக்கு ஃபோட்டான் வந்து ஒரு லைட் பார்ட்டிகல், எனர்ஜி பார்ட்டிகல் சொன்னேனா? ஓம் பூர்புவஸ்வஹ. இன்னைக்கு எனக்கு புக்கே கிடைக்கலையா? அங்கே 2-3 இருக்கும்டா. 2-3 பார்ட் 1, 2-3 பார்ட். சரி. ஸோ ஃபோட்டான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட். இந்த பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறது ஒரே ஒரு நேச்சர். என்னது? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எலக்ட்ரான் மட்டும்தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டரோட வேவ் நேச்சரும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டினியூ ஆகிறது நெக்ஸ்ட் லெக்சரில் ஆகும், டி ப்ராக்லி வேவ் லென்த்தை வச்சுக்கிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம ஃபோட்டோ எலக்ட்ரிக் பற்றி இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோம் அதே தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். வேவ் நேச்சர்னு சொன்னால் என்ன நேச்சர் சொன்னால்? வேவ் நேச்சர்னு சொன்னால் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன சார்? கரெக்டாக இல்லையா? சட்டி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் வேவ்னு சொன்னால். ஆனால் லைட் வந்து இந்த இடத்துல வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுதா? இல்லை சார். இங்கே வந்து லைட் வந்து பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஏன்னா யோசிச்சு பாரு, சப்போஸ் வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னா எனர்ஜி எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும் சார்? இன்டென்சிட்டிக்கு, இந்த எஸ்ஸுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். ஆனால் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம், எனர்ஜி வந்து இன்டென்சிட்டிக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கா? இல்லை. வெரி குட். அதே மாதிரி யோசிச்சு பாரு, ஒரு ஃபோட்டான் பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? நம்ம இதை வேவ்னு கன்சிடர் பண்ணுவோமே. லைட் வந்து இப்படி வேவாக வந்து என்ன பண்ணுது? இந்த இடத்துல எலக்ட்ரானில் போய் பட போகுதுன்னு அசியூம் பண்ணுவோம். சரியா? லைட் வந்து வேவ் மாதிரி வந்து இங்கே பட போகுது. இப்போ லைட்டில் வர எனர்ஜி வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னா, வேவில் எனர்ஜி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்காது. கரெக்டாக இல்லையா? வேவில் எனர்ஜி எங்கே இருக்கும்னு கேட்டால், சார் இதான் சார் வேவ், இந்த வேவில் எல்லா பக்கட்டும் எனர்ஜி இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஆனால் இது என்ன ஃபோட்டான் பார்ட்டிகல்னு சொன்னால் அது ஒரு சின்னூண்டு பேக்கெட் மாதிரி. ஒரு பலூனுக்குள்ளார நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறது? எல்லா தண்ணி ஒரே இடத்த சேர்த்து வச்சிடுறேன். இதை நான் உடச்சேன்னா மொத்தம் தண்ணி கீழே கொட்டிட போகுது. அப்போ எல்லா எனர்ஜியுமே அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இருக்குது. இதே வந்து வேவ் அப்படின்னு சொன்னால் குழாயிலிருந்து வர தண்ணி மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கணும். என்ன சொல்கிறேன்? டிஃப்ரென்ஸ் புரியுதா? புரியுது சார். அப்போது ஒரு கையில் என்கிட்ட ஒரு குழாயில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது சார், அது வேவ் மாதிரி. சரியா? டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு கையில் என்ன இருக்குது? பலூன் இருக்குது. பலூனுக்குள்ளே தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இல்லையா? ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஃபோனில் பார்த்துக்க சொல்ல ஒன்று. அப்போ இன்னொரு கையில் என்ன வச்சுருக்கோம்? நம்ம ஃபோட்டான் பார்ட்டிகல் வச்சுருக்கோம். ஃபோட்டான் பார்ட்டிகல் வந்து பலூன் மாதிரி. சரியா? இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு செடியை வளர்க்க வைக்கணும்னு ஆசை. செடினா என்ன? இந்த இடத்துல வந்து ஒரு இதுதான் என்னது சார்? ஒரு மெட்டல் பிளேட்டு. ஓகேவா? மெட்டல் பிளேட்டில் நான் எனர்ஜி கொடுக்குறேன், தண்ணி கொடுக்குறேன். அந்த தண்ணியிலேருந்து எனக்கு என்ன வெளியே வரணும்? எலக்ட்ரான் வெளியே வரணும். அதாவது செடி வந்து பணத்தை கொடுக்கணும், அந்த மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கணும். என்ன ஒரு அனாலஜி சொல்கிறேன்னு புரியுதா? ஒரு கம்பேரிசனுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒன்று என்ன சார்? மொத்தமாக 1 லிட்டர் தண்ணியை பலூனில் கொண்டு போகிறேன், உடச்சி ஊற்றி விட்டுறேன். சரியா? இவன் என்ன சொல்கிறான்? செடி என்ன சொல்கிறான்? எனக்கு 0.75 லிட்டர் தண்ணி கொடுத்தாலே நான் வெளியே வந்துட முடியும், என்னால் வளர முடியும், என்னால் பழத்தை கொடுக்க முடியும். அப்போ நான் இதில் வந்து 1 லிட்டர் தண்ணியை கொண்டு போய் உடச்சி பார்க்குறேன். பழம் வெளியே வருமா வராதா? வரும். ரெண்டாவது கேஸ் என்னன்னா, சப்போஸ் வேவ் மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா என்னால் பைப்லேருந்து ஒரே நேரத்தில் 1 லிட்டர் தண்ணியை கொடுக்க முடியாது. ஆனால் நான் பைப்பை கொஞ்ச நேரத்துக்கு திறந்து வச்சேன்னா 1 லிட்டர் தண்ணி வருமா வராதா? பைப் வந்து கொஞ்சம் இப்படி திறந்து வச்சிருக்கேன். வீட்டில் பைப் திறந்து பார்த்துருப்பீங்களா? குளிக்கிறதுக்கு போயிருப்பீங்களா? 1 லிட்டர் தண்ணியாச்சும் யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா குளிக்க? அப்போ பைப்பை திறந்து வச்சோன்னா தண்ணி வருமா வராதா? 1 லிட்டர் தண்ணி வரும். ஆனால் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து இவன்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் இவன் பழத்தை வெளியே கொடுப்பானான்னு இல்லை. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா என்னால் வேவ் நேச்சரை வச்சுக்கிட்டு நல்லா பார்த்தோன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வேவ் வந்து என்ன சொல்லுது? ஒரு செகண்டுக்கு நான் ஒரு 0.2 லிட்டர் தண்ணியை கொட்டிக்கிட்டு இருக்கேன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ 5 செகண்டுக்கு எவ்வளோ லிட்டர் ஆச்சு? 1 லிட்டராக இருக்குமா இருக்காதா? அப்போ 1 லிட்டர் தண்ணி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும் சார்? எலக்ட்ரானை வெளியே அனுப்பியிருக்கணும். ஆனால் அப்படி அனுப்புதான்னு கேட்டால் இல்லை. அப்போ லைட்டை வந்து நான் வேவ்னு அசியூம் பண்ணால் என்னால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் என்ன பண்ண முடியாது?
எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அப்பதான் நம்ம என்ன பண்றோம் சார், பார்ட்டிகல் நேச்சரை யூஸ் பண்றோம். இந்த பார்ட்டிகல் நேச்சர் என்ன சார், நம்ம லைட்டை வந்து எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் எதில் அனுப்புகிறோம், ஃபோட்டான். சரிங்களா, ஃபோட்டான் பார்ட்டிகல் அனுப்புகிறோம். ஃபோட்டான் என்ன சார், ஒரு சின்ன சின்ன டிஸ்க்ரீட், வேவ்னா கண்டினியூஸ், இது என்னது டிஸ்க்ரீட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதுதான் நம்ம குவாண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. வேற என்ன பார்த்தோம், இந்த ஃபோட்டானோட எனர்ஜி எப்படி சார் எழுதுவீங்க, நல்லா பாரு. ஃபோட்டானோட எனர்ஜி நான் எழுதிடுறேன், ஏன்னா நீங்கள் அடுத்த லெசனில் வந்து என்னை வந்து திட்டக்கூடாது. எனர்ஜி ஆஃப் ஃபோட்டானோட ஃபார்முலா என்ன, E is equal to h nu. E is equal to h nu. இந்த ஃபார்முலா E is equal to h nuங்கிற ஃபார்முலா ஃபோட்டானுக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். தப்பி தவறி கூட எலக்ட்ரான் நியூட்ரான் வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. நோட் பண்ணிக்கோ, E is equal to h nu is valid only for photon. புரியுதா இல்லையா, மற்ற பார்ட்டிகளோட எனர்ஜி, இப்போ எலக்ட்ரானோட எனர்ஜி எப்படி சார் எழுதுவீங்க, half mv² இல்லை mc², அந்த மாதிரி தான் எழுதணும். அந்த E is equal to h nuங்கிற ஃபார்முலா யாருக்கு யூஸ் பண்ணணும், ஃபோட்டானுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சார் நான் ஃபோட்டானுக்கு half mv² இல்லை mc² யூஸ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு மாஸ் ஆஃப் த ஃபோட்டானில் நம்மளுக்கு இல்லை. ஓகேவா, ரெஸ்ட் மாஸ் ஆஃப் த ஃபோட்டான் 0 ஆயிரும், அது வேறு விஷயம். பட் நம்மளுக்கு மாஸ் ஆஃப் த ஃபோட்டான்னு ஒன்று கொடுத்தது இல்லை புக்கை பொறுத்தவரைக்கும் வரைக்கும். ஓகேவா, அப்போ நம்ம E is equal to h nuங்கிற ஃபார்முலா தான் எதுக்கு யாருக்கு யூஸ் பண்ணணும், ஃபோட்டானுக்கு யூஸ் பண்ணணும். வேற யாருக்குமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, எலக்ட்ரானுக்கு இந்த ஃபார்முலா போட்டுறாது. சார் எலக்ட்ரானும் வேவ் மாதிரி போச்சா, அதோட ஃப்ரீக்வன்சி எனக்கு தெரியுமா, நான் E is equal to h nu போட்டேன், ஆன்சர் வராது. ஏன்னா இந்த ஃபார்முலா யாருக்கு, ஃபோட்டானுக்கு மட்டும். இப்போ நல்லா பாரு, நான் வந்து E is equal to h nu சொல்லி ஒரு எனர்ஜி கொடுக்குறேன். எனர்ஜி கொடுத்தேன்னா அந்த எனர்ஜி இந்த மெட்டல் பிளேட்டில் பட்டு என்ன பண்ணும் சார், சப்போஸ் நான் கொடுக்குற எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், வெளியே பார்ட்டிக்கல் அனுப்பிடுவான் வித் சம் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா, புரியுதா, எஸ். சொன்னால பாரு, இது நான் இன்புட் எனர்ஜி, இது வெளியே வர கைனெட்டிக் எனர்ஜி -5. ஓகே, இந்த 5 என்ன சார், ஒர்க் ஃபங்க்ஷன். வெரி குட். அதே மாதிரி நீ எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டானை இப்படி எழுதிக்கலாம், hc/λ. ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரான் வெளியே வரணும்னா நான் கொடுக்குற இன்புட் எனர்ஜி எதை விட அதிகமாக இருக்கணும், ஒர்க் ஃபங்க்ஷனை விட அதிகமாக இருக்கணும். நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சி எதை விட அதிகமாக இருக்கணும், வெரி குட். நான் கொடுக்குற வேவ் லென்த் எதை விட அதிகமாக இருக்கணும், வெரி குட் பாப்பா, த்ரெஷோல்ட் வேவ் லென்த்தை விட கம்மியாக இருக்கணும். ஏன்னா எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அண்ட் எனர்ஜி வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த். அப்போ நான் கொடுக்குற வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கணும். ஏன்னா எனர்ஜி அப்போ தான் என்னவாகும், அதிகமாக இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு, வெரி குட். இப்போ நல்லா பாரு, நான் இன்டென்சிட்டியை கூட்டினா என்ன சார் இன்க்ரீஸ் ஆகும், வெரி குட், ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோயிங், எத்தனை எலக்ட்ரான் வெளியே வராங்க. இல்லைனா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமாக நிறையா ஃபோட்டான் பார்ட்டிகல் போடும். அப்போ நிறையா ஃபோட்டான் பார்ட்டிகல் பட்டுச்சுன்னா நிறைய எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகி போகும். சொல்கிறது புரியுதா, ஓகே சார். நெக்ஸ்ட்டு நம்ம 2 கிராஃப் பார்த்தோம். அந்த கிராஃபை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சும்மா ஒரு டேபிளர் காலம் போடுறேன். நான் கொடுக்குற இன்புட் எனர்ஜி சார், நான் கொடுக்குற ஒர்க் ஃபங்க்ஷன் சார், வெளியில் வர கைனெட்டிக் எனர்ஜி, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தேவையான பொட்டென்ஷியல் எவ்வளோ, இதுதான் சார் கொஸ்டின். இப்போ நல்லா பாரு, மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா இருக்காதா,
கான்ஸ்டன்ட். ஏன்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேட்டர். ஓகேவா? அவனால் எவ்வளோ எனர்ஜி வரைக்கும் அந்த எலக்ட்ரானை விடாமல் இருக்க முடியும். நம்ம இந்த அயனைசேஷன் என்தால்பி இதெல்லாம் படிச்சிருக்கோமா? நம்ம மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு அயனைஸ் அன் ஆட்டம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கொடுத்தா தான் அதுலேருந்து எலக்ட்ரான் வெளியே வரும். அப்போ இந்த வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இது ஒரு மெட்டலுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு வேல்யூ. சோடியம்னு எடுத்துக்கிட்டேன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, மெக்னீஷியம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. ஓகேவா? அப்போ யோசிச்சு பாரு, நான் ஏதோ ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், அதோட ஃபையோட வேல்யூ 5 எலக்ட்ரான் வோல்ட்னு அசியூம் பண்ணிக்கலாம். 5 எலக்ட்ரான் வோல்ட். நான் இன்புட் கொடுக்குற எனர்ஜி 1 எலக்ட்ரான் வோல்ட் சார். புரியுதா இல்லையா? புரியுது சார். எலக்ட்ரான் வெளியே வருமா? நோ எலக்ட்ரான் வெளியே வரும். எலக்ட்ரானே வெளியே வரல சார், அவனை நிப்பாட்டுவீங்களா? வேண்டாம், தேவையில்லை. நெக்ஸ்ட் நான் 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுக்குறேன். சரியா? எலக்ட்ரான் வெளியே வருமா? வராது. நான் 4 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா? நான் 5 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுத்தா? வரும், வித் 0 கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ கைனெட்டிக் எனர்ஜி 0னா அவனை ஸ்டாப் பண்ண எவ்வளோ எனர்ஜி சார், எவ்வளோ வோல்ட்டேஜ் நீங்கள் கொடுப்பீங்க? 0 வோல்ட் கொடுப்பீங்க. எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்கும் அந்த அளவுக்கு வோல்டேஜ் கொடுத்தால் போதும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா இந்த வோல்டேஜ் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ நல்லா பாரு, நான் 6 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி கொடுக்குறேன். அப்போ எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜியில் வெளியே ஒரு பார்ட்டிகல்? 1 எலக்ட்ரான் வோல்ட்டில் எலக்ட்ரான் இப்படி போக பார்க்குது. அப்போ அவனை ஸ்டாப் பண்ண நான் என்ன பண்ணிடுவேன்? இந்த டைரக்ஷனில் கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் 1 வோல்ட்னு சொன்னாலும் சரி, இல்லை -1 வோல்ட்னு சொன்னாலும் சரி. ஏன் -1 வோல்ட்டு சொல்கிறேன்? ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கும். கொஸ்டினில் மைனஸே மென்ஷன் பண்ணலன்னு நீ 1 வோல்ட் தாராளமாக எழுதிக்கலாம். கைனெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட் எவ்வளோ இருக்கோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வோல்ட்டில் அவ்வளோதான் இருக்கும். ஓகே, அடுத்து இங்கே 7 கொடுத்தா, 8 கொடுத்தா, 9 கொடுத்தா, சரி நீங்கள் அடுத்து 4 சொன்னீங்களா? ஓகே, 4 - 4 10 கொடுத்தா 5 அங்கே 5 -5. இப்போ நம்ம கிராஃப் பார்க்கலாம். நல்லா பாரு, இந்த இடத்துல தான் நான் இன்புட் கொடுக்குற எனர்ஜின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ நான் கொடுக்குற எனர்ஜி 0 சார். பார்ட்டிகல் வெளியே வருதா? இங்கே கைனெட்டிக் எனர்ஜின்னு வச்சுக்கலாம். இல்லை வேணும்னா இதை ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு வச்சுக்கோ, நோ ப்ராப்ளம். சரிங்களா? நான் 1ன்னு கொடுத்தா எலக்ட்ரான் வெளியே வருதா? வரல சார். 2ன்னு கொடுத்தா வருதா? வரல சார். 3ன்னு கொடுத்தா வரல சார். 4ன்னு கொடுத்தா வரல சார். 5ன்னு கொடுத்தா வந்திருக்கு. ஆனால் எனர்ஜி எவ்வளோ? 0. 6க்கு 1, 7க்கு 2, 8க்கு 3, 9க்கு 4, 10க்கு 5. அப்போ இந்த கிராஃபில் நேற்று நடத்தினா இல்லையா? இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சி காமிச்சேனா? ஆமா சார். அப்போ இதுலேருந்து சிம்பிளாக இந்த கிராஃபை பார்த்தோன்னே நம்ம என்ன விஷயங்கள் சொல்லிட முடியும்? எவ்வளோ எனர்ஜி கொடுத்தால் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதோ இதுதான் என்னோட என்ன எனர்ஜி? த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி, இல்லைன்னா ஒர்க் ஃபங்க்ஷன். சப்போஸ் அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ ஒர்க் ஃபங்க்ஷன் இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்தாங்கன்னா இது இண்டிகேட் பண்ணுது. புரியுதா? கிராஃபில் வேணும்னா அவங்க இதுக்கு பதிலாக 1/λ கிராஃப்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இங்கே வர்றது என்ன சார்? 1/λ0. 3 கேஸுக்குமே ஒரே கிராஃப் வரும். 3 கேஸுக்குமே ஒரே கிராஃப் தான் வரும். ஏன் சார் ஒரே கிராஃப் வருதுன்னா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி -5ன்னு சொல்லலாமா? அப்போ இதை நான் மொத்தமாக எந்த ஆக்சிஸில் வச்சுருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், இது இன்டர்செப்ட். நெகட்டிவ் இன்டர்செப்ட்னா என்ன? இந்த இடத்துல வந்து மீட் ஆகிற ஒரு வேல்யூ. இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதிக்கலாம்? h(nu - 5)ன்னு எழுதலாம். அப்போ நல்லா பாரு, இந்த நியூ இந்த ஆக்சிஸில் இருக்குது. தம்பி அமைதியாயா? இல்லைன்னா hc/λன்னு எழுதலாம். அப்போ 1/λ இந்த ஆக்சிஸில் இருக்குது. புரியுதா இல்லையா? புரியுது சார். ஆனால் எல்லா கேசஸ்லையுமே இந்த 5 இந்த நியூ வேல்யூ அங்கனுக்குள்ளே தான் இருக்குது. சொல்கிறது புரியுதா?
புரியுது சார். வெரி குட். அப்போ நல்லா பாரு, இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சிடலாமா? எவ்வளோ எனர்ஜியில் அவன் வெளியே வரானோ அவ்வளோ எனர்ஜி நீ ஆப்போசிட் டைரக்ஷன் கொடுத்தா அவன் நிற்க போகிறான். எனி டிஃபிகல்ட்டி? நோ சார். நோ. வெரி குட். இப்போ என்கிட்ட ரெண்டு மெட்டீரியல் இருக்குது. ஒரு மெட்டீரியலோட ஃபை வேல்யூ 5ன்னு வச்சுக்கலாம், இன்னொரு மெட்டீரியலோட ஃபை வேல்யூ 6ன்னு வச்சுக்கலாம். புரியுதா? ஓகே சார். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜியில் வர போகிறான், செகண்ட் பார்ட்டிக்கல் எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜியில் வரான்னு பார்ப்போம். நான் கொடுக்குற எனர்ஜி 2 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறேன் சார். இன்புட் எவ்வளோ கொடுக்குறேன்? 2 எலக்ட்ரான் வோல்ட். எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி சார் ஃபஸ்ட்டு இந்த பிளேட்லேருந்து வருவான்? 3. வரமாட்டான். நான் கொடுத்தது 2, ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ 5. எப்படி வெளியே வருவான்? வரமாட்டான்ல. ஆமா. இவனுக்கு 7ன்னு சொன்னேனோ. சரி, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வெளியே வரல, செகண்ட்லேருந்து என்ன ஆகும் சார்? வெளியே வரமாட்டான். வெரி குட். அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வரல, செகண்ட்லேருந்து வரல. நான் 5ன்னு கொடுத்தால் இங்கேருந்து கைனெட்டிக் எனர்ஜி 0. கைனெட்டிக் எனர்ஜி 0வோட வெளியே வரும். ஏன்னா நம்ம வந்து கொலிஷன் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜிலாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இங்கே வரல சார். இப்போ நான் இங்கே 6 கொடுக்குறேன், இங்கே ஒரு எனர்ஜியில் வருவான், இங்கே வரல சார். 7ல் கொடுத்தா 2 அங்க வரும். வருவான்ல, 7 தானே. 8ன்னு கொடுத்தா 3 1. 1 10ன்னு கொடுத்தா 5 3 15ன்னு கொடுத்தா 5 10. 15 வந்து இது போயிடுச்சுன்னா 8. அப்போ இதுக்கு கிராஃப் எப்படி வருது பாரு. இப்படி வருமா? இப்போ நல்லா பாரு, இதுக்கு தான் என்ன சார் 5-1, இந்த வேல்யூ 5-2. ஏன்னா நல்லா பாரு, இவனுக்கு தான் நான் நிறைய எனர்ஜி கொடுக்குறப்ப தான் வெளியே வரான். இவன் 5க்கே வெளியே வரான், இவன் 7க்கு தான் வெளியே வரான். அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம் சார்? 5-1 இஸ் லெஸ் தென் 5-2. ஓகேவா? லாஸ்ட் லெக்சரில் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது கரெக்டாக பண்ணேன். இவனை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்குறோம், ஆனால் எழுதுறப்ப மாற்றி கிரேட்டர் தன்னு போட்டேன். அது ஏன் தப்பு? சரியா? ஸோ 5-2 வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கிராஃப் கொடுத்தாங்கன்னா இதுலேருந்து இது சொல்லிட முடியுமா முடியாதா? முடியும் சார். முடியும் சார். வெரி குட். இப்போ நான் கிராஃபஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கு போட போகிறேன். எதுக்கு போடுறேன்? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கு போடுறேன். ஒரே நிமிஷம். ஏன்னா இதில் வந்து கிராஃப் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும், வேற ஒன்றும் பெருசாக வேண்டாம். நான் ஒரு சோம்பேறி, அது எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட். யாருமே சொல்லலை. இப்போ நல்லா பண்ண, நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான், நான் புதுசாலாம் எதுவுமே பண்ணலை. இப்போ நல்லா பாரு, எலக்ட்ரான் வெளியே வருதுன்னா சர்க்யூட்ல கரண்ட்டும் வருமா வராதா? வரும் சார். நம்ம என்ன பண்ணுவோம்னா, தப்பான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கோம், இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவோம். நம்ம 2 கிராஃப் போடுற மாதிரி பார்த்துக்கலாம். இதுலேருந்து எடுப்போம். இதுனா என்னால் 2 கிராஃப் போட முடியும், கரெக்டாக இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எங்களுக்கு எப்படி தெரியும்? நீ இதுலேருந்து வச்சு ஒரு கிராஃப் போடுறியா இல்லை 2 கிராஃப் போடுறியா?
ஓகே, நான் இப்போ எது கிராஃப் போடுறேன்னா கரண்ட் வர்சஸ் வோல்டேஜ், கரண்ட் வர்சஸ் வோல்டேஜ்க்கு நான் கிராஃப் போடுறேன். புரியுதா? இப்போ நல்லா பாருங்க, இந்த ரெண்டு கேஸ்லையுமே நான் யாரை வெளியே கொண்டு வரது சார் நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறேன்? செகண்ட் கேஸில் எனர்ஜி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன். கரெக்டாக இல்லையா? ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் பாரு. இந்த பார்ட்டிகல் எவ்வளோ வோல்ட்டில் வெளியே வரான்? 10 வோல்ட்டில். அப்போ இவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற வோல்டேஜ் எப்படி இருக்கும் சார்? அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். வேற இவனை நிப்பாட்டுறதுக்கு நான் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தா போதும்? 8 வோல்டேஜ் கொடுத்தா போதும். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல 2 கிராஃப் வரைஞ்சி காட்டுறேன். ஒயிட் வேணா வேற கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ எந்த கிராஃப் எதோடது சார்? நல்லா பாரு, இந்த கிராஃப் வந்து ரெண்டாவதோடது, இது 5-1. ஏன்னா இவனை வந்து நான் எனர்ஜி, சரியா? அவ்வளோதான் லாஜிக், சரியா? ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமான எனர்ஜி கொடுத்தா அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதிகம் எனர்ஜி தேவை. கரெக்டாக இல்லையா? ஸோ இது பட் நல்லா வர ரெண்டு சைட்லேருந்து வெளியில் வர கரண்ட் எப்படி இருக்குது சார்? சேமாக இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாரு, நான் வந்து இங்கேருந்து 10 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி 2 பேருக்கு கொடுக்குறேன் சார். 2 பேருக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறேன்? 10 எலக்ட்ரான் வோல்ட். 2 பேர் போய் எத்தனை எலக்ட்ரானில் சார் படுவான்? ஒரே ஒரு எலக்ட்ரானில் போட போகிறான். இல்லை நான் லெட் மீ சே நான் 15 எலக்ட்ரான் வோல்ட் கொடுக்குறேன். இந்த 15 எலக்ட்ரான் வோல்ட்டால் நல்லா பாரு, இந்த எனர்ஜி சஃபிஷியண்டாக இருக்குது. இவன் எத்தனை பேரை சார் போய் கிக் அவுட் பண்ணலாம்? 3 பேரை பண்ணலாம். ஏன்னா அவன் எவ்வளோ கேட்குறான்? 5 கேட்குறான். அப்போ இவன் நினச்சா 3 எலக்ட்ரானை வெளியே எடுக்கலாம். ஆனால் அதே 15 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜினா இவன்கிட்ட கொடுத்தேன்னா இவனால் 2 எலக்ட்ரான் தான் கிக் அவுட் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ஆனால் என்ன நடக்குது? 15 எலக்ட்ரான் வோல்ட் இவன்கிட்ட கொடுத்தா இவன் வெளியே அனுப்ப போகிறது எத்தனை எலக்ட்ரானு? 15 எலக்ட்ரான் வோல்ட் இவன்கிட்ட கொடுத்தா இவன் எத்தனை எலக்ட்ரான் அனுப்புவான்? அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் ஆர் கம்மிங் அவுட் சேமாக இருந்தால் வெளியே வர கரண்ட் எப்படி இருக்கும்? கரண்ட் சேமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கிராஃப். அப்போது நம்ம பேசிக் கண்டிஷன் என்னன்னா, இன்டென்சிட்டி இந்த இடத்துல 2க்கும் 1க்கும் 2க்கு இன்டென்சிட்டி எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. சொல்கிற லாஜிக் புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி இல்லை. அப்போ ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்துக்கு வேற வேற, ஆனால் இன்டென்சிட்டி எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ கரண்ட் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். ஆனால் அதே கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இன்டென்சிட்டியை மாற்றுறேன். அப்போ நான் இன்டென்சிட்டி ஒரு கேஸில் அதிகப்படுத்துகிறேன்னா இங்கே யோசிச்சு பார்த்தோன்னா அந்த 15 எலக்ட்ரான் வோல்ட்டில் ஒரு ஃபோட்டானுக்கு வந்து எத்தனை ஃபோட்டான் அனுப்புறேன்? 2. அப்போ 2 ஃபோட்டான் போய் எத்தனை பேரை கிக் அவுட் பண்ணுவான்? 2 எலக்ட்ரானு. அப்போ நல்லா பாரு, இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ரீக்வன்சி சேமாக வச்சுக்கிறேன், ஆனால் எதை மாற்றிட்டேன்? இன்டென்சிட்டியை மாற்றிட்டேன். அப்போ இங்கே இன்டென்சிட்டி I1 வந்து கிரேட்டர் தென் I2ன்னு சொல்லலாமா? ஏன்னா நான் இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினதுனால கரண்ட் என்ன ஆயிருக்கு சார்? அதிகமாக இருக்கு. லாஜிக் புரியுதா? வெரி குட். ஓகே, ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் ப்ராசஸில் ஒரு மெட்டல் இருக்குது சார். அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 1.5 எலக்ட்ரான் வோல்ட். அவன் வெளியே எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜியில் வரான்? 0. தம்பிங்களா படிச்சிருந்து எழுதுறேன்ட்டு இங்கே எழுதுங்க, ஏன் பேசணும்? பேசாமல் பண்ணுங்க. 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டில் வெளியே வரான் சார். அந்த கேஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுப்பீங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்து அவனை நிப்பாட்ட முடியும்? 0.5 வோல்ட் சார். 0.5 எலக்ட்ரான் வோல்ட் தானே சார் கொடுத்துருக்கான். நல்லா பரப்ப எனர்ஜி எவ்வளோ? எனர்ஜி வித் எலக்ட்ரான் இஸ் கம்மிங் 0.5 எலக்ட்ரான் வோல்ட் அவன் வெளியே வரான். அப்போ அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? 0.5 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டாக இல்லையா?
இப்போ இந்த 0.5 எலக்ட்ரான் வோல்ட் நான் சப்போஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜூலுக்கு மாற்றினா என்ன ஆயிரும் 0.5 எலக்ட்ரானுக்கு பதில் வேல்யூ 1.6 into 10 power minus 19 ஜூல். இப்போ எனக்கு எனர்ஜி வந்துருச்சு என்கிட்ட வோல்டேஜ் கேட்குறேன். வோல்டேஜ் ஃபார்முலா என்ன சார் கைனெட்டிக் எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ். கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ 0.5 into 1.6 into 10 power minus 19 பை சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன 1.6 into 10 to the power minus 19. கரெக்டா? அப்போ நல்லா பார்த்தோன்னா இந்த ஜூல் பேசிக்லி வந்து ஜூலை வேணும்னா சரியா 1 ஜூலை நம்ம எப்படி எழுதிக்கலாம் சார்ஜ் இன்ட்டு வோல்டேஜ். கரெக்டா? சரி ஃபார்முலா என்னப்பா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் டைம்ஸ் வோல்டேஜா. அப்போ யூனிட்ல எழுதுனா 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஆக்சிலேட்டர் பை 1 வோல்டேஜ். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த ஜூலில் வந்து கூலும் இருக்குது வோல்ட்டும் இருக்குது. கீழே இதில் வந்து என்ன இருக்குது சார் கூலும். அந்த கூலும் மேலே இருக்க கூலுமை கேன்சல் பண்ணிடுவோம். அது போக இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ உங்கள் ஃபைனல் ஆன்சர் என்ன சார் 0.5. இதுக்கு ஷார்ட்கட் என்ன எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்கானோ அதே வோல்ட்டாக போட்டு கொஸ்டினை முடிச்சு போயிரு. அவ்வளோதான். இது உட்காந்து நீ சால்வ் பண்ணணுமா வேண்டாம் சார். அப்போ இன்னைக்கு லெக்சர் ஃபுல்லாக சால்வே பண்ண மாட்டீங்க போல். இந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சினா என்ன சார் மினிமம் இவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுத்தா தான் நான் வெளியே வருவேன். கரெக்டாக இல்லையா? எவ்வளோ சொல்கிறாங்க இவ்வளோ சொல்கிறாங்க. இஃப் லைட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இவ்வளோ ஹர்ட்ஸு விழுந்தால் அப்போது கட் ஆஃப் வோல்டேஜ் என்ன கட் ஆஃப்னா என்ன சார் வெளியில் வர கரண்ட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப்பிங் வோல்டேஜ்னு சொல்லலாம். அப்போ ஸ்டாப்பிங் வோல்டேஜ் வேணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும் சார் கைனெட்டிக் எனர்ஜி வேணும். ஆனால் கைனெட்டிக் எனர்ஜி எந்த யூனிட்டில் இருக்கணும் எலக்ட்ரான் வோல்ட். வெரி குட். கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா வந்து h நியூ மைனஸ் h நியூ நாட். நான் ஹச்சை வெளியே எடுத்துக்கிட்டேன்னா 6.6 into 10 power minus 34 இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 8.2 minus 3.3 into 10 power 14. புரியுதா நான் என்ன பண்ணுறேன்ட்டு? இப்போ ஆன்சர் ஜூலில் இருக்குது. எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி எதில் வேணும் எலக்ட்ரான் வோல்ட் வேணும். அப்போ நான் இந்த ஜூலை என்ன பண்ணுவேன் சார்ஜால் டிவைட் பண்ணிட்டேன்னா இல்லை இது என்னவாயிரும் எலக்ட்ரான் வோல்ட் ஆயிரும். நான் சொல்கிறது எல்லாருக்குமே தெளிவாக புரியுதா? வெரி குட். நல்லா பாரு 16 4s are 64 approximately 16 4 64. இதே 66 இருக்குது. அப்போ 4 டைமில் அப்ராக்சிமேட்லி போயிடுச்சு. இதை நான் மேலே கொண்டு போயிட்டால் 10 power minus 19 மேலே கொண்டு போயிட்டு 10 power plus 19 ஆயிரும். 14 plus 19 33 இதோட சிம்பிளிஃபை பண்ண 10 power minus 1 இருக்குமா 4 into இதை சப்ளாக்ட் பண்ணணும். இதை நீ 8.2னா இதை வந்து 3.2ன்னு வச்சுக்கோ. இன்னும் எல்லாருமே இன்றைக்கி நல்ல சட்டையாக போட்டிருக்கீங்க. இந்த இவங்களையும் சொன்னி இப்போ ஒன்ட்டையும் சொல்கிறேன். இதை ரெண்டு இதை சப்ராக்ட் பண்ண என்ன 5 வருமா? இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணப்போ 10 power minus 1. ஸோ 20 into 10 power minus 1 இல்லைன்னா 2 volt. புரியுதா? The potential difference that must be applied to stop the fastest photoelectron emitted by nickel surface. இவங்களோட எனர்ஜி சொல்லிட்டாங்க சார். ஆனால் என்ன சொல்கிறான் when ultraviolet wavelength fall ஆகுது சார். நல்லா பாரு இவனோட எனர்ஜி கொடுத்து தான் நான் சப்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் இவனோட எனர்ஜி கொடுத்தானா கொடுக்கல. இவனோட என்ன கொடுத்துட்டான் வேவ்லென்த்லேருந்து எனர்ஜி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா சார்? ஏன்னா அல்ட்ரா வயலட் லைட் வந்து ரேடியேஷன், அப்போ ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கல். அப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா தம்பி? ஏன்னா நல்லா பாரு நான் ஏன் 00 போடல? 00 போட்டால் இது ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்கணும், நேனோமீட்டரில் இருக்குன்னா 2 0 1 0 போட்டால் போதும். ஆன்சர் எதில் வந்துடும்? இது இதோட கேன்சல் ஆயிருமா? வேணும்னா இது அப்ராக்சிமேட்லி நீ 6ன்னு கூட போட்டுக்கோ. 120 6 டைம்ஸ். இல்லை சார் நான் கோச்சுக்குவேன் சார் அப்படின்னா இந்த 6.2 எலக்ட்ரான் வோல்ட்னு எழுதிக்கோ. புரியுதா? இப்போ எனர்ஜி 6.2 எலக்ட்ரான் வோல்ட். ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ சார்? 5.01. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ண எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி வந்துடும். என்ன சார் வருது? அப்ராக்சிமேட்லி பார் 1.2வா? 1.2 எலக்ட்ரான் வோல்ட்டில் எலக்ட்ரான்ஸ் வெளியே வருது. அப்போ அவனை ஸ்டாப் பண்ண எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும்?
பட் நல்லா ஒரு ஆப்ஷனில் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் ப்ரிஃபர் பண்ணு, ஓகேவா? ஏன் சார் நெகட்டிவ்? ஏன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. நீ வந்து இதுக்கு வந்து 6ன்னு வச்சுக்கிட்டா 6லேருந்து 5 போயிடுச்சுன்னா என்ன சார்? 1. ஆன்சர் 1 கிட்ட எது சார் இருக்குது? 1.2 தான் இருக்குது. புரியுதா? புரியுது சார். டிஃபிகல்ட்டி இருக்கா? இல்லவே இல்லை, இருக்கவே கூடாது. A certain metallic surface is illuminated with a monochromatic light of wavelength lambda. நான் லாம்டா கொடுக்குறேன் சார். வெளியில வந்து எவ்வளோ எனர்ஜியில் வெளியே வராங்க? 3v0 சார். அவங்க வெளியில வர ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தானே கொடுத்துருக்கேன், எனர்ஜியாக கொடுத்துருக்கான். நல்லா பாரு, எவ்வளோ எனர்ஜியில் வெளியே வந்திருந்தானோ அந்த அளவுக்கு தான் என்ன இருந்திருக்கும்? கைனெடிக் எனர்ஜி. அதாவது எவ்வளோ எனர்ஜி நான் வெளியே வந்திருக்கானோ அந்த அளவுக்கு தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இருந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 3v0னா அந்த 3v0 எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குது? கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். இப்போ நீ சொல்லி நான் வேவ் லென்த் அதை விட அதிகமாக கொடுக்குறேன். அப்போ எனர்ஜி என்ன சார்? நான் கொடுத்த எனர்ஜி அதிகமாகிடுச்சா கம்மியாயிருச்சா? அப்போ நல்லா பாரு, நான் வேவ் லென்த்தை இன்னும் அதிகமாக கொடுக்குறப்ப எனர்ஜி கம்மியாகும். இப்போ பாரு, வெளியில் எவ்வளோ எனர்ஜியில் வருது சார்? v0. ஏன்னா நல்லா பாரு, வேவ் லென்த் அதிகமாக அதிகமாக எனர்ஜி கம்மியாகும். ஓகே சார். இப்போ நல்லா பாருங்க, கொஞ்சம் அவன் என்ன கேட்குறான்? த்ரெஷ்ஹோல்டு வேவ் லென்த் கேட்குறான். அந்த லாம்டா நாட் எவ்வளோன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணு. ஓகே, நான் லாம்டா கொடுக்குறப்ப எலக்ட்ரான் வெளியே வருது, 2 லாம்டா கொடுத்தாலும் எலக்ட்ரான் வெளியே வருது. அப்போ இந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ இதை விட அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா? அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் கொடுக்குற வேவ் லென்த்தை விட த்ரெஷ்ஹோல்டு எப்பயுமே எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். நான் கொடுக்குற ஃப்ரீக்வன்சியை விட த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கணும். ஏன்னா நான் அதிகமான ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு அவனோட ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தால் எலக்ட்ரான் வெளியே வரும். ஆனால் வேவ் லென்த்தில் உள்ட்டா, நான் கொடுக்குற வேல்யூ கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ பார்த்தோன்னா 2 லாம்டா விட அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த ஆப்ஷனோ இந்த ஆப்ஷன் ஆன்சரில் வராது. லாஜிக் புரியுதா? வெரி குட். இப்போ 2 கேஸ் இருக்குது சார், 2 ஈக்குவேஷன் எழுத போகிறோம். எவ்வளோ எனர்ஜி வெளியே வருது? 3v0 வருது. எப்போ? நான் கொடுத்தது hc/λ. அப்போ கரெக்டா இல்லையா? மைனஸ் இதை வேணும்னா hc/λ0ன்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது கேஸ் என்ன சார்? நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ? 2 லாம்டா. ஒர்க் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஒர்க் ஃபங்க்ஷன் அதே வேல்யூ. ஆனால் வெளியில் ஒரு அவுட்புட் என்ன சார்? v0. இப்போ பொதுவாக நான் தான் உன்ட்ட நிறைய டைம் சொல்லிட்டேன், உன்ட்ட என்ன கேட்குறாங்கிறத நீ பார்த்துக்கோ, சரியா? உங்கள்கிட்ட வந்து இந்த கொஷினில் அவங்க இந்த கொடுக்குற இன்புட் எனர்ஜிக்கும் அவுட்புட் கேட்டானா இந்த 5 அவன் கேட்கவே இல்லை. அப்போ இந்த 5 நம்ம நெக்லெக்ட் பண்ணி விட்டுறலாம். சிம்பிளாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது நெக்லெக்ட் ஆகுமா ஆகாதா? இந்த 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் இது கேன்சல் அவுட் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? ஆனால் பிரச்சனை என்ன? அவங்க என்கிட்ட ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் v0ல இல்லை, ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாம்டால இருக்கு. அப்போ இதையும் தான் ரிலேட் பண்ணுறான். அப்போ எனக்கு v0 தேவையில்லை, அதனால இந்த v0 என்ன பண்ண போகிறேன்? எலிமினேட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறது? இவனோட கோஎஃபிஷியன்ட் இவனால் மல்டிப்ளை பண்ணு, இவனோட கோஎஃபிஷியன்ட் அவனால் மல்டிப்ளை பண்ணு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்னா சப்ராக்ட் பண்ணால் இந்த வேல்யூ 0வா? இது 1.5லேருந்து 1 போயிடுச்சுன்னா ஹாஃபா? இது பாரு 3லேருந்து 1 போயிடுச்சுன்னா 2 இருக்குமா? இது ரெண்டுத்தையும் அங்கிட்டு இங்கிட்டு போட்டு என்ன வச்சு பண்ணு? hc/λ half hc/λ is equal to 2hc/λ0. இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ λ0 பார்த்தோன்னா 4 times λ. புரியுதா? வெரி குட். என்ன தம்பி ப்ளீஸியா கிளாஸ் எடுக்கிறப்ப பேசாது, சரியா? நீ பாட்டுக்கு உனக்கு என்னென்ன படிக்க தோணுதோ படி. 3v0 is equal to hc/λ minus 5. ஏன்னா இதை விட 5னே வச்சுக்கலாம். இதோட வேல்யூ என்ன? v0 is equal to hc/2λ minus 5. சரியா? ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவான், எதுக்கு சார் இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மைனஸ், இது மைனஸ், இந்த வேல்யூ ப்ளஸ். இங்கே பாருங்கள், இது கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ 2v0ஓட வேல்யூ என்ன சார்? 1/2 கரெக்டாக இல்லையா? அப்போ இதுலேருந்து எனக்கு v0 என்ன கிடைக்குது? கரெக்டாக இல்லையா?
அப்போ இதை நான் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மேபி நான் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என் ஃபையோட வேல்யூ என்ன? phi is equal to hc by 2 lambda minus v naught. அப்போ இது hc by lambda naught is equal to hc by 2 lambda. v நாட்டுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? c by 4 lambda. இதை சிம்பிளிஃபை பண்ண LCM என்ன சார்? 4 வருமா? அப்போ hc by 4 lambdaன்னு வருது இல்லையா? 4 இங்கே 2 minus 1 கரெக்டு தான். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண லேம்டா நாட் என்ன? புரியுதா? புரியுது சார். பட் இதில் டிஃப்ரென்ஸ் என்ன? ஒன்ட்ட வி நாட்டோட வேல்யூ கேட்கல, நம்ம வி நாட் தேவையில்லாமல் கண்டுபிடிச்சிருக்கோம். When a metallic surface is illuminated with a wavelength lambda, stopping potential எவ்வளோ வந்திருக்குது? V வந்திருக்கு. சப்போஸ் நான் சேம் சர்ஃபேஸை 2 lambdaவால் illuminate பண்ணுறேன், நான் வேவ்லென்த்தை கூட்டியிருக்கேன், அப்போ எனர்ஜி என்ன ஆயிடுச்சு? அப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் விச் இஸ் கம்மிங் அவுட் என்ன ஆயிரும்? அப்போ ஃபோட்டான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன ஆயிடுச்சு? முன்னாடி விட பாரு கம்மி ஆயிடுச்சா இல்லையா? அப்போ த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறான். நல்லா பாரு, த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்தை விட நான் கொடுக்குற வேவ்லென்த் கம்மியாக இருக்கணும். நான் 2 lambda கொடுத்துருக்கேன், அப்போ த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த் 2 lambda விட அதிகமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 4 ஆப்ஷன்லையுமே 2 lambdaவை விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு கேஸில் நான் கொடுத்தது hc by lambda மைனஸ் hc by lambda நாட். எவ்வளோ அவுட்புட் கொடுக்குறான்? v கொடுக்குறான் சார். ரெண்டாவதுல நான் கொடுத்தது 2 lambda hc by lambda நாட். அவுட்புட் என்ன வந்துச்சு? v by 4. கரெக்டா இல்லையா? அகைன் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் vல இல்லை. அப்போ vயை நம்ம நெக்லெக்ட் பண்ணணும், இல்லை எலிமினேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிடு? இந்த வேல்யூ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இதுக்கு மேலே இதை சப்ராக்ட் பண்ணுறேன், இதையும் சப்ராக்ட் பண்ணுறேன், இது ஆட் ஆயிரும். இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும்னு எல்லாருக்குமே தெரியும் தானே? இந்த டேர்ம் என்ன ஆகுது சார் உங்களுக்கு? இந்த வேல்யூ 2, ஸோ 2லேருந்து 1 போயிடுச்சுன்னா மைனஸ் hc பை இந்த வேல்யூ ப்ளஸ் 3 hc பை லேம்டா நாட். இது அங்கிட்டு கொண்டு போய் இது இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன்னா லேம்டா நாட்டோட வேல்யூ கரெக்டா? இல்லைன்னா என்ன பண்ணு? v is equal to hc by lambda minus hc by lambda naught. இந்த வேல்யூ என்ன? v by 4 is equal to 4 hc by 2 lambda minus hc by என்னம்மா? சரி, அந்த 4 நான் இங்கே பார்த்துட்டு அப்படியே காப்பி அடிச்சிட்டேம்மா, சாரிம்மா. நான் தான் எனக்கு அந்த இடத்துல ஏதோ தப்பு பண்ணுறோன்னு தள்ளாடிச்சு, அப்புறம் பார்த்து தானே எழுதிக்கிட்டு இருக்கேன், என்ன தப்பாக எழுதிட போகிற அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நான் சப்ராக்ட் பண்ணுறேன், இது கேன்சல் அவுட் ஆயிரும். இதுல இது சப்ராக்ட் பண்ணா 3v by 4. இதுல இது சப்ராக்ட் பண்ணா 2 by 2 lambda. அப்ப இதுல இருந்து v ஓட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு? கரெக்டா இல்லையா? இந்த வேல்யூ கொண்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த டேர்ம் இங்கிட்டு வந்துரும். hc by lambda naught is equal to hc by lambda minus v. So hc by lambda, v ஓட வேல்யூ என்ன எழுதிக்கலாம் இங்கிலிருந்து? 2 by 3. இதில் இந்த சப்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்குது? எனக்கு இது கிடைக்குது, உங்களுக்கு இதே கிடைக்குதான்னு கொஞ்சம் பாருங்க. அப்போ லேம்டா நாட்டோட வேல்யூ என்ன? 3 lambda. புரியுதா சார்? எனக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணவே பிடிக்காது. நான் என்ன சார் பண்ணுறதுன்னா இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடு சார். எனக்கே 10 கொஸ்டின் தான் தெரியும், அதையும் நான் ஸ்கிப் பண்ண நான் என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடு. ஃபைனலாக நீ என்ன பண்ணுனா இந்த லேம்டா நாட்டுக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிப்பார். 2 ஈக்குவேஷனுமே அதை என்ன பண்ணணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணணும். புரியுதா இல்லையா? இந்த இடத்துல லேம்டா நாட்டுக்கு பதிலாக நீ என்ன போட்டு 3 லேம்டான்னு போட்டு பாரு. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ரேஷியோ எடுத்தால் உனக்கு 4:1 கிடைக்குதான்னு பாரு. அப்போ 2 ஈக்குவேஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் உங்களோட ஆன்சர். புரியுதா? புரியுது சார். சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு லெக்சர் ரொம்ப முக்கியமான ஒரு லெக்சராக தான் இருக்கும்.
ஏதாவது சின்ன சந்தேகம் இருக்கா? இல்ல சார். அப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணு. ஃபோட்டான் வித் எவ்வளோ எனர்ஜி சார் வருது? 5 எலக்ட்ரான் வோல்ட். எதில் படுறீங்க? ஒரு கேத்தோடு மேலே பட வைக்கிறீங்க. இன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ எனர்ஜியில் சார் வெளியில் வரான்? 2 electron volt. அப்போ இந்த இடத்துல ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? 3 electron volt. எப்படி சார் கண்டுபிடிச்சிட்டீங்க? நல்லா பாரு, நான் கொடுத்த எனர்ஜி 5. இதுலேருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கழிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறதா வெளியே வர கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ இங்கேருந்து 5யோட வேல்யூ என்ன? கரெக்டா? ஆமா சார். எனி டிஃபிகல்ட்டி? சார். நெக்ஸ்ட் பார், when photon of 6 electron volt. இப்போ நான் எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட்டோட ஃபோட்டான் அனுப்புகிறேன்? 6 எலக்ட்ரான் வோல்ட்டோட தான் அனுப்புகிறேன். அப்போ நான் 6 எலக்ட்ரான் வோல்ட்டோட தான் அனுப்புனா இந்த மெட்டல் எவ்வளோ சாப்பிட்ருவான்? 3 எலக்ட்ரானோட சாப்பிட்ருவான். அப்போ வெளியில் வர எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? 3 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜியோட அந்த எலக்ட்ரான் என்ன ஆகுது? வெளியே வருது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? நோ ஃபோட்டோ எலக்ட்ரான் வில் ரீச் த ஆனோட். எந்த எலக்ட்ரானுமே எங்கே போய் சேரவே இல்லை, ஆனோடுக்கு சேரவே இல்லை. நான் கொடுத்தேன் 6 கொடுத்தேனையா, 3 நீ வச்சுக்கிட்ட. அப்போ மிச்சது எங்கே? ஏன்னா போய் சேர்ந்துருக்கணுமா இல்லையா? சேர்ந்துருக்கணும். ஆனால் அங்கே போய் சேரல. ஏன் சார் சேராமல் இருந்திருக்கும்? ஏன்னா யாரோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணிட்டான். அது பண்ணி எதிர்க்கிற மாதிரி ஒரு பொட்டன்ஷியலை போட்டான். கரெக்டாக இல்லையா? அப்போ எவ்வளோ சார் போட்டிருப்பாங்க? -3 எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா? ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ, ஆனோடோட பொட்டன்ஷியல் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோடு? ஆனோடோட பொட்டன்ஷியல் என்ன? இதுதான் ஆனோட் வித் ரெஸ்பெக்ட் டு கேத்தோடு. இது கேத்தோடு. கரெக்டாக இல்லையா? லெஃப்ட் சைடில் இருக்கிறது கேத்தோடு, ரைட் சைடில் இருக்கிறது ஆனோடு. இப்போ நான் வந்து 2 பிளேட்ஸ், ஓகேவா? அப்போ இங்கே 3 எலக்ட்ரான் வோல்ட்டில் அவன் போகிறான். அப்போ நான் இவனை ஸ்டாப் பண்ணணும்னா நான் இந்த டெர்மினலில் பாசிட்டிவாகவும் இந்த டெர்மினலில் என்ன ஆக்கிடுவேன்? நெகட்டிவ். அப்போ எவ்வளோ வோல்டேஜ் சார் டிஃப்ரென்ஸ் கொடுக்கணும்? 3 வோல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்போ பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சி. ஸோ பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு சி, இவனுக்கும் அவனுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 3 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் எந்த வேல்யூ சார் பெருசாக இருக்கும்? இந்த சைடு பெருசு. அப்போ இந்த வோல்டேஜ் 3 எலக்ட்ரான் வோல்ட். புரியுதா? எனி டிஃபிகல்ட்டி? நோ. The work function of the surface of a metal is, நல்ல ஒரு work function of 5யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. Wavelength of the incident radiation for which the stopping potential is 5 volt. நல்லா பாரு, நான் ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒரு லைட்டை அனுப்புகிறேன், நான் ஏதோ ஒரு கைனெட்டிக் எனர்ஜி கொடுக்குறேன். இதிலேருந்து 6.2 அந்த மெட்டல் சாப்பிட்ருவான். மெட்டல் சாப்பிட போய் நான் 5 எலக்ட்ரான் வோல்ட், ஐ மீன் 5 வோல்ட் கொடுத்து நிப்பாட்டுறேன்னா அந்த வெளியில் அந்த பார்ட்டிகளோட எனர்ஜி எவ்வளோ இருந்திருக்கும்? 5 எலக்ட்ரான் வோல்ட். அவனை நிப்பாட்டுறதுக்காக தான் நான் 5 வோல்ட் எனர்ஜி கொடுத்து வச்சுருக்கேன். புரியுதா? அப்போ நான் எவ்வளோ எனர்ஜி சார் அப்படி கொடுத்து வச்சுருக்கேன்? 11.2 எலக்ட்ரான் வோல்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்தது 11.2, 6.2 மெட்டல் சாப்பிட்டா மிச்சம் இருந்தது 5. அவனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் எனர்ஜி தேவைப்படுது. புரியுதா? 5 வோல்ட் பொட்டன்ஷியல் தேவைப்படுது. பொட்டன்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுது தானே? இப்போ நல்லா பாரு, எனர்ஜி இவ்வளோ. ஆனால் அவன் கேள்வி கேட்டது என்ன சார்? நீங்கள் கொடுத்துருக்க எனர்ஜி கண்டிப்பாக ஃபோட்டான் பார்ட்டிக்கல், பட் அது எந்த ரேடியேஷனில் இருக்குது? அது வந்து இன்ஃப்ராரெட்டா, விசிபிளா, அல்ட்ரா வயலட்டா அப்படின்னு கேட்குறான். நல்ல பாரு, எனர்ஜிக்கும் வேவ்லென்த்துக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கா? வேவ்லென்த்தின் அப்போ எனக்கு வேவ்லென்த்தின் நானோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1240 எவ்வளோ எனர்ஜி சார் கொடுத்துருக்கோம்? 11. இந்த வேல்யூ அப்ராக்சிமேட்லி 200. என்னையா கணக்கு போடுற? 100க்கு மேலே கொஞ்சோண்டு. கரெக்டாக இல்லையா? ஒரு சில பேர் நம்ம எப்படி இவங்களுக்கு மட்டும் தெரியுது அந்த வேல்யூ 100க்கு மேலே? இந்த உனக்காக கேல்குலேட்டர் 1240 டிவைடட் பை 11.2. புரியுதா? 110 கிட்ட வருது நம்மளுக்கு ஆன்சர்.
இப்போ 110 நானோமீட்டர் இருந்தால் அது எந்த ரீஜியனில் இருக்கும்? இதான் கேள்வி. 400 to 700 என்ன சார்? விசிபிள்ல 700 எந்த கலருக்கு சார்? ரெட்டுக்கு. நான் 700 நானோமீட்டர்ல இருந்து அதிகமா போறப்ப இது என்ன ரீஜன்? நான் 400ல இருந்து கம்மியா வந்து அது என்ன ரீஜன்? விசிபிள்ல இது கடைசியில 400 யாரோடது? வைலட்டோடது. அப்ப அதை விட கம்மியா அல்ட்ரா வைலட். சொல்றது புரியுதா? இதெல்லாம் நடத்தின இல்லையா? இஎம் வேவ்ல நடத்தினா இல்லையா? ஒருத்தவனோட வேவ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ இது எந்த ரீஜனில் சார் இருக்குது? 110 வந்து இதுக்கு நடுவில் தானே இருக்கும். அப்போ இது அல்ட்ரா வயலட் ரீஜன். புரியுதா? விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு சொல்லி கேட்குறான். நீயே சொல்லியா? ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகும் சார். வெரி குட். ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் இன்சிடென்ட் லைட். நான் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன் சார். அப்போ ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாது. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? கரண்ட் இன் ஃபோட்டோ செல் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோட்டோ கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த வோல்டேஜ். வெளியில் வர கரண்ட் வந்து வோல்டேஜுக்கு ப்ரொபோர்ஷனலான்னு கேட்குறான். நான் கீழே கொடுக்குற வோல்டேஜ் அதிகப்படுத்தினா மேலே இருக்க கரண்ட் அதிகமாகுமா? ஆகும். நல்லா பாரு. நான் வோல்டேஜ் அதிகப்படுத்தினா நம்ம கிராஃப் பாரு. எங்கே வரைஞ்சி வச்சிருக்கேன்னு வேற தெரியலையே. இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பாரு. நான் வோல்டேஜ் அதிகப்படுத்த இங்கே கரண்ட் அதிகமாகுதா இல்லையா? ஏன்னா அங்கே எலக்ட்ரான் நம்ம எப்படியும் எனர்ஜி கொடுத்து வெளியே அனுப்புகிறோம். ஆனால் அந்த எலக்ட்ரான் அங்கே போய் சேரணுமா இல்லையா? அப்போ அங்கே எலக்ட்ரான் போய் சேரணும்னா கீழே இருந்து நான் வோல்டேஜ் அதிகப்படுத்த எலக்ட்ரான் அங்கே நல்லா போவானா இல்லையா? அப்போ நான் வோல்டேஜ் அதிகப்படுத்தினா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே என்ன ஆயிரும்? சேச்சுரேட் ஆயிரும். அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அந்த இடத்துல. சரியா? மற்றபடி இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆகும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் ஃபோட்டோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே சேச்சுரேட் ஆயிரும். சார் இதுக்கு மேலே நான் என்னதான் செஞ்சாலும் என்னதான் ஒரு ருசியாக சமைச்சாலும் இது பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். அந்த மாதிரி இதுவும் நான் எவ்வளோதான் வோல்டேஜ் கொடுத்தாலும் அவன் அதுக்கு மேலே கரண்ட்டே தர மாட்டேன். ஏன்? ஏன்னா இங்கேருந்து முதல் எலக்ட்ரான் வெளியே வரணும்ல. வெளியிலேருந்து எலக்ட்ரான் பூராத்தையும் உருவி எடுத்துட்டீங்க. சொல்கிறது புரியுதா? புரியுது சார். ஓகே. The figure shows the variation of photo current. ஃபிகரை நல்லா பாரு. இது என்ன கர்மத்தை வரைஞ்சி வச்சுருக்கீங்கன்னு கூட உனக்கு தோணலாம். பட் என்ன சொல்கிறாங்க? இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா நம்ம வோல்டேஜ் கொடுத்துருக்கோம் சார். வோல்டேஜை பொறுத்து ஃபோட்டோ கரண்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ நல்லா பாரு. இந்த ஏவோட இன்டென்சிட்டி IA, பியோட இன்டென்சிட்டி IB, சியோட இன்டென்சிட்டி IC. ஓகேவா? இன்டென்சிட்டி இதில் எந்த ரெண்டு கர்வோட இன்டென்சிட்டி சேமாக இருக்கு சொல்லு? பிக்கும் சிக்கும் இன்டென்சிட்டி சேம். எப்படிமா உங்களுக்கு தெரியுது? ஏன்னா பிலையும் சிலையும் வர கரண்ட் சேமாக இருக்கு. அப்போ கரண்ட் சேமாக இருக்குன்னா பிக்கும் சிக்கும் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். சரியா? ஃப்ரீக்வன்சி ஏவோட ஃப்ரீக்வன்சி, பியோட ஃப்ரீக்வன்சி, சியோட ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி எப்படி சார் சொல்லுவீங்க? இப்போ ஏ அண்ட் பிக்கு சேம். ஏன்? ஏன்னா அவங்களோட ஸ்டாப்பிங் வோல்டேஜ் சேம். ஸ்டாப்பிங் வோல்டேஜ் சேமாக இருந்தால் எனர்ஜி சேம். கரெக்டாக இல்லையா? சொல்கிற லாஜிக் புரியுதா? அப்போ இங்கே வோல்டேஜ் வந்து ஏக்கும் பிக்கும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ ஏக்கும் பிக்கும் வோல்டேஜ் சேம், ஏக்கும் பிக்கும் இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட். இப்படியும் நம்ம சொல்லலாம். ஏன்னா கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் வந்துருக்குன்னா ஏக்கும் பிக்கும் இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட். செகண்ட் என்ன சொல்கிறோம்? ஏக்கும் பிக்கும் சேம், ஏக்கும் பிக்கும் இன்டென்சிட்டி சேமா?
இல்ல சார். ஏன்? ஏன்னா கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏக்கும் சிக்கும் ஃப்ரீக்வன்சி சேமா இல்லை சார். ஏன்? ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிக்கும் சிக்கும் வோல்டேஜ் சேமா இல்லை சார், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வோல்டேஜ் இல்லை, ஃப்ரீக்வன்சி. சாரி, இது பாரு நீட்டில் கேட்டிருக்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நீயே எழுது. எதோட ஃப்ரீக்வன்சி சேம், எதோட கரண்ட் இன்டென்சிட்டி சேம் சொல்லு. A B யோட frequency சேம். ஏன்னா ரெண்டு பேரோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் சேம்னாலே ஃப்ரீக்வன்சி ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் B. வெரி குட். B C தான் intensity. B க்கு C க்கு கரண்ட் சேம்னாலே இன்டென்சிட்டி சேம். வெரி குட். கரண்ட் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஆஃப் C. எதோட கரண்ட் ஐ மீன் எதோட இன்டென்சிட்டி அதிகம்? A ஓடது அதிகமா B ஓடது அதிகமா? B ஓடது அதிகம். ஃபென்டாஸ்டிக். Curve A and B represent incident radiation of same frequency. ஆமா சார், ஏலையும் பிலையும் ஃப்ரீக்வன்சி சேம், ஆனால் இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டா? ஆமா சார். பிக்கும் சிக்கும் இன்சிடென்ட் ரேடியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிக்கும் சிக்கும் இன்சிடென்ட் ரேடியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வெரி குட். வெயிட் பண்ணு. டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டினா இல்லை. பிக்கும் சிக்கும் இன்டென்சிட்டி எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. பி அண்ட் சி ரெப்ரசன்ட் இன்சிடென்ட் ரேடியேஷன் ஆஃப் சேம் ஃப்ரீக்வன்சி. பிக்கும் சிக்கும் சேம் ஃப்ரீக்வன்சியா? இல்லை. A and B represent incident radiation of different frequency. A க்கு B க்கு different frequencyயா? இல்லை, சேம் ஃப்ரீக்வன்சி பாரு. ஏன்னா சேம் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். புரிஞ்சா? ஸோ கிராஃப்லேருந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஸ்டின் தாராளமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. கொஸ்டின் சால்வ் பண்ணியா? இன்னும் ஆன்சர் வரல. ஆப்ஷன் A தான். ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுது. எதனால் அதிகமாகும்? இன்டென்சிட்டினால அதிகமாகும். கரெக்டா? ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நேற்றே சால்வ் பண்ணிட்டோம். ஏன்னா நெவர்னு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நேற்று நான் பார்த்த மாதிரி ஞாபகம். ஃப்ரீக்வன்சின்னு அதிகப்படுத்தினால் என்ன அதிகமாகும்? கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். எனர்ஜி இல்லை கைனடிக் எனர்ஜி. வெரி குட். நான் வேவ் லென்த் அதிகப்படுத்தினால் என்ன ஆகும்? எனர்ஜி கம்மியாகும். கைனடிக் எனர்ஜி கம்மியாகும். வெரி குட், வெரி குட். இதுக்கு என்ன? டொனால்ட் ட்ரம்ப் வேறு ஜெயிச்சுட்டு வந்துட்டான். இப்போ நல்லா பாரு, ஃபோட்டானோட எனர்ஜியும் மொமெண்டமும். ஃபோட்டானுக்கு ரெண்டே ஃபார்முலா சார், எனர்ஜி அண்டு மொமெண்டம். எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் யாராச்சும் கேட்டாங்கனால் ஹச் நியூ, இல்லைனா ஹச்சி பை லேம்டா. புரியுதா? இது வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். வேவ் லென்த் வந்து ஆங்ஸ்ட்ராங்கில் இருக்கணும், இல்லைனா அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதோட மொமெண்டம் P இஸ் ஈக்குவல் டு ஹச் பை லேம்டா. ஓகேவா? பிக்கு இந்த ஃபார்முலா. அவ்வளோதான் சார், வேறு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல மொமெண்டம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி எழுதணுமா? எழுத முடியாது. ஓகே, அப்போ உங்கள்கிட்ட இந்த ஃபார்முலா வேணும்னா சார் ரொம்ப அதிகமாக படித்தவன் சார், நான் வந்து சி இஸ் ஈக்குவல் டு நியூ லேம்டாவா, அப்போ 1 பை லேம்டாவை நியூ பை சின்னு எழுதிக்கலாம். அப்படி வேணால் நீ எழுதிக்கலாம் ஃபேன்சியாக. H nu by C. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான். வேணா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது பாரு. இந்த டேர்மையும் இந்த டேர்மை டிவைட் பண்ணால் இல்லை எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இதான் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். அப்போது ஃபோட்டான் பார்ட்டிகளோட மொமெண்டம் கேட்டாங்கன்னா இவ்வளோ தான் சார். தப்பி தவறி கூட மொமெண்டம்க்கு பதிலாக நீ என்ன போட்டுறக்கூடாது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு போட்டுறக்கூடாது. ஸோ அப்புறம் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிக்கு பதிலாக மொமெண்டம் பதிலாக √2mE போட்டுக்குவேன். சரியா? நான் காட்டுறேன் என்னென்ன ஃபார்முலா போடலாம். ஒரு எம்டி ஸ்பேஸ் இல்லையா? நல்லா பாரு, மொமெண்டமை பின்னு எழுதிக்கலாம். பிக்கு பதிலாக
ரூட் ஆஃப் 2mஇன்னு எழுதலாம். எனர்ஜிக்கு பதிலாக சார்ஜ் டைம்ஸ் வோல்டேஜ்னு எழுதலாம். கரெக்டா இல்லையா? வேற பார்த்தீங்கன்னா மொமெண்டம்க்கு பதிலாக m இன்ட்டு விக்கு பதிலாக QBRன்னு எழுதலாம். இது எங்கேருந்து வந்துச்சு QBR? என்னம்மா? சைக்ளோட்ரான் ஃபார்முலா. வெரி குட் சார். சைக்ளோட்ரானில் தெரியாது சார் அப்படிங்கிறவங்களுக்காக எலக்ட்ரான் இப்படி சுற்றி சுற்றி வருதுன்னா அதில் mv²/r ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா? அவனை சுற்றி வைக்கிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நான் எப்படி எழுதிக்கலாம்? QVB. இதுலேருந்து ஒரு இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா mvக்கு பதிலாக QBR. ஸோ பிக்கு பதிலாக QBR போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே சார். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பதிலாக E/C போட்டுக்கலாம். புரியுதா? அதே மாதிரி இந்த மாஸ்க்கு பதிலாக நீங்கள் ரிலேட்டிவிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் P is equal to மாஸ் இன்ட்டு வெலாசிட்டினா இதுக்கு பதிலாக m0/√1 - v²/c² யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எல்லா ஃபார்முலாமே நீங்கள் ஒரு பார்ட்டிக்கலில் தான் அப்ளை பண்ண முடியுமே தவிர எதில் அப்ளை பண்ணக்கூடாது? ஐ மீன் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னால் ஒரு மேட்டரில் அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அந்த மாதிரி மேட்டர், அதுக்கெல்லாம் மாஸ் இருக்கும், அதில் அப்ளை பண்ணலாம். ஃபோட்டான் பார்ட்டிக்கலுக்கு இந்த ஃபார்முலா வேலிட் இல்லை. ஓகேவா? அதனால் நம்மளுக்கு வந்து மொமெண்டம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஃபார்முலா சார், h/λ. இல்லை ஃபேன்சி எழுதணும்னா இப்படி எழுதிக்கும் சார். அப்போ மொமெண்டம் எப்படி சார் எழுதுனா இவ்வளோ எழுதிக்கும், E is equal to PC. யுவர் மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் வேவ்லென்த் லேம்டான்னு கொடுத்துட்டாங்க, மொமெண்டம் கேட்குறான். மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? h/λ கொடுக்கல, அவனுக்கு ஃபேன்சியாக வேணும். கரெக்டா? வெரி குட். In a photon, if a photon has velocity c, frequency nu, then which of the following? நல்ல ஒரு photon சொல்றதுனால இந்த ஃபார்முலா E is equal to h nu. எல்லா இடத்துலையும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. E is equal to h nu. ஆனால் என்ன கேட்குறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில், அப்போ hc/λ. அப்போ லாம்டா என்ன ஆயிடுச்சு சார்? hc/E இந்த ஃபார்முலா. உனக்கு எங்கே வேணுமோ அங்கே டைமென்ஷன்லெஸ் நீ தாராளமாக பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எனக்கு வேவ் லென்த் வேணும், அப்போ hc/Eயோட டைமென்ஷன் என்ன வேணால் டைமென்ஷன் யூஸ் பண்ணு. ஹச்சோட டைமென்ஷன் என்ன? mL²T⁻⁻1. சியோடது என்ன? LT⁻⁻1. எனர்ஜியோடது என்ன சார்? எனக்கு அறிவில்லை சார். நான் ஹெச்சை வந்து எப்படி சார் இப்படி எழுதுவேன்னா எனர்ஜி இன்டூ டைம் எழுத தெரியுமா? இப்படி எழுதிக்கோ. இந்த எனர்ஜி போயிடுச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா இந்த TT கேன்சல் ஆயிருமா? அப்போ லென்த்தோட டைமென்ஷன் இருக்குது. புரியுதா? புரியுது சார். அப்போ உனக்கு தெரியல அப்படின்னா டைமென்ஷன் லிஸ்ட் வச்சு தாராளமாக எழுதுங்க. புரிஞ்சா? த மொமெண்டம் ஆஃப் த ஃபோட்டான், நல்ல ஒரு ஃபோட்டான் பார்ட்டிக்கல்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, இதுக்கு என்ன ஃபார்முலா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கத்தையும் E is equal to h nu போட்டு ஆன்சர் வர மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ நல்லா பாரு, எனர்ஜி எவ்வளோ சொல்லிட்டான்? 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா? இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 10⁻⁻6 சாரி +6. மெகானா 10⁻+6. நீங்கள் இதை மெகான்னு சொன்னாலும் சரி, மில்லியன்னு சொன்னாலும் சரி. எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன சார்? 1.6 into 10⁻⁻19 ஜூல். கரெக்டா? ஸோ எனர்ஜி இவ்வளோ சார். அவங்க நம்மள்ட்ட மொமெண்டம் கேட்குறாங்க. எனர்ஜிக்கு மொமெண்டம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அப்போ P என்ன ஆயிடுச்சு? இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10⁻⁻13 into 1.6. சியோட வேல்யூ என்ன? 3 into 10⁻. ஜஸ்ட் அப்ராக்சிமேட்லி இது 1.5 இது 1 டைம், இது 2 டைம் போயிருமா? என்னப்பா
இது 1.5னா இது 1.5 இது 3 ஸோ 1 டைம் 2 டைம்ஸ் முடிஞ்ச தம்பி 1.5 3 ஹலோ ஏய் அது சொல்கிறது இவ்வளோ நேரம் அப்போ நல்லா பாரு இதை மேலே கொண்டு போயிட்டேன்னா 10 1/2 என்ன சார் 0.5 10 பவர் மைனஸ் 21 இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 into 10 பவர் மைனஸ் 22 ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் பார்ட்டிக்கலுக்கு அதாவது மேட்ருக்கு தான் அப்ளை பண்ணணும் சரியா எதுக்கு அப்ளை பண்ணணும் மேட்ருக்கு என்ன தம்பி மேட்ருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் மேட்ருன்னு என்ன சார் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் பால் ஒரு பால் சுற்றி வருது டேபிள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் ஆனால் எதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது ஃபோட்டான்ஸ்க்கு அப்ளை பண்ணிடக்கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் எந்த ஃபார்முலாவும் ஃபோட்டானுக்கு வராது ஃபோட்டானுக்கு ரெண்டே ஃபார்முலா E = h nu P = h/λ ஓகே இப்போ பவர் எப்படி எழுதுறது பவர்னா என்ன சார் எனர்ஜி பை கரெக்டாக இல்லையா இப்போ நல்லா பாரு நான் ஃபோட்டான் பார்ட்டிக்கலை ஒரு ஃபோட்டானாக அனுப்புனா அதில் ஒரு எனர்ஜி இருக்குமா அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட டைமில் n நம்பர் ஆஃப் ஃபோட்டான் அனுப்புனா டோட்டல் எனர்ஜி என்ன ஆயிரும் சார் n டைம்ஸ் ஆயிரும் அப்போ டோட்டல் பவர் பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் E/Tன்னு சொல்லலாமா இந்த ஈயோட வேல்யூ என்ன சார் h nu இல்லைனா புரியுதா வெரி குட் ஸோ கொஸ்டினில் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்கானா இல்லை இதில் கொடுத்துருக்கோம் ஒரு சில டைம் வந்து எனர்ஜி பவர் கொடுத்துட்டு வந்துட்டு எப்பயுமே கேட்குறது இந்த n/t தான் கேட்பான் அப்போ இந்த n/t கேட்குறாங்கன்னு சொன்னால் நீ பவரை எனர்ஜியால் டிவைட் பண்ணிக்கலாம் புரியுதா ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்கானா மியூ போட்டுக்கோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் கொடுத்துருக்கானா C λ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ கொஸ்டின் பாரு மோனோக்ரோமேட்டிக் லைட்டாக ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டான் சார் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இஸ் ப்ரொடியூஸ் பை லேசர் பவர் கொடுத்துட்டான் அப்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எமிட்டட் சரியா பர் செகண்ட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பர் செகண்ட் அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பர் செகண்ட் என்ன இங்கே டைம் வந்து 1 செகண்ட் கொடுத்துருக்கான் எப்படி எழுத போகிற பவர் பை எனர்ஜி பவரோட வேல்யூ என்ன சார் எனர்ஜி என்ன சார் h நியூன்னு போட்டுக்கலாமா நியூவோட வேல்யூ என்ன கரெக்டா இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது -20 மேலே கொண்டு போயிட்டா +20 ஆயிருமா ஸோ 2 டிவைட் பை 6 6 ஆர் 36 10 பவர் மைனஸ் +17 வந்துச்சா ஓகே நல்லா பாரு இது அப்ராக்சிமேட்லி 40 கிட்ட வச்சுக்கோ ஏன் 2/40 நீ 1/20ன்னு போடலாம் 1/20 இன்ட்டு 10 பவர் 17 இதுலேருந்து நான் 2 0 கடன் வாங்கினா இந்த வேல்யூ 100/20 ஆயிருமா ஃபைவ் இன்ட்டு 10 பவர் 15 எப்படி சார் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா ஆப்ஷன் எல்லாமே அப்புறம் 5ல் இருக்கு அப்போ அவன் அப்ராக்சிமேஷன் பண்ணியிருக்கான் சார் அவன்லாம் அப்ராக்சிமேஷன் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்காக நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா 2 டிவைட் பை 6க்கு பதிலாக 6.626 அப்புறம் திரும்பி ஒரு 6ஆல் டிவைட் பண்ணிக்கோ அப்போ 0.0503 இன்ட்டு 10 பவர் 17 கிடைக்கும் அதுலேருந்து 2 டெசிமல் தள்ளி வச்சிங்கன்னா 5.030 எனி டிஃபிகல்ட்டி No, sir. Monochromatic light of wavelength 667 nanometer சரியா ஆன்சர் தள்ளி இருக்குது அதனால 667 வேணும்னா என்னென்னு வச்சுக்கலாம் 700 வச்சுக்கோ இல்லை 600 வச்சுக்கோ நான் என்ன வச்சுக்க போகிறேன் ஏன்னா நான் கொஞ்சம் லூஸு நினைப்பா 6.67 இந்த 6.67 பார்த்தோன்னே ஏதாச்சும் ஞாபகம் வருதா 6.67 வந்து எதோட ரேஷியோ G. இல்லை ஜி வேணாம் சரியா ஜி வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது என்னம்மா
லேம் கான்ஸ்டன்ட் புரியல நீங்கள் சொல்கிறது. 20 நான் 3ஆல் டிவைட் பண்ணால் 6.67 வருமா? கரெக்டா? என்ன நம்ப மாட்டாங்க. ஓகேவா? ஸோ 20/3 வந்து 6.67. ஸோ 2000/3 என்ன ஆகும்? 667 வருது. ஓகே, இப்போ பவர் எமிட்டட் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பார்ட்டிகல் அரைவிங் பர் செகண்ட் தான் கேட்குறான். நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பர் செகண்ட் அப்படின்னு கேட்டானா பவர் பை எனர்ஜி. பவர் பை எனர்ஜி வந்து hc/. சரி, இந்த இடத்துல பேசாமல் நம்ம அந்த 1240 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படின்னா நம்மளோட எனர்ஜி எந்த யூனிட்டில் வரும்? எலக்ட்ரான் வோல்ட்டில் வரும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் வராது. ஏன்னா வாட் வந்து எதோடது? ஸ்டாண்டர்ட் யூனிட்டோடது. அப்போ வர ஆன்சர் எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை உட்காந்து எஸ்ஐ யூனிட்க்கு மாற்றணும், அகைன் ஜூலுக்கு மாற்றணும். ஓகேவா? அதனால் நான் பேசாமல் என்ன பண்ணிடுறேன், இங்கே இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். எவ்வளோ சார்? 9 மில்லி. மில்லினா 10⁻³ வேவ்லென்த் எவ்வளோ சார்? 2000 நேனோமீட்டர். நேனோமீட்டர்னா 10⁻⁻9/3. ஹச்சோட வேல்யூ என்ன? 6 × 10⁻34. சியோட வேல்யூ என்ன? 3 × 10⁸. இப்போ நல்லா பாரு, 3 3s are 9. கரெக்டா? ஆமாம் சார். இந்த வேல்யூ 1000 ஆச்சுன்னா இந்த வேல்யூ 3. சிம்பிளிஃபை பண்ணுங்க. தௌசண்ட் 3ஆல் டிவைட் பண்ணால் 333.33. ஸோ இந்த ரெண்டில் தான் ஒரு ஆன்சராக இருக்கும். இந்த 1000 3ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ? 333.33. 10 பவர் என்ன வருதுன்னு மட்டும் சொல்லு. அவ்வளோ கஷ்டமான ஒரு கேல்குலேஷனா? 12 20 14. எனக்கு இவ்வளோ வருது. உங்களுக்கு என்ன வருது? இதே வருதா? இந்த மாதிரியா? ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆமாம் சார். ஓகே. 200 வாட் சோடியம். ஸோ பேசிக்லி வாட்டில் கொடுத்துட்ட. இது என்ன சார்? பவர். சோடியம் ஸ்ட்ரீட் லேம்ப் எமிட் yellow லைட். வேவ் லென்த் ஆஃப் த லைட் கொடுக்குறான். அஸ்யூமிங் இட் டு பி 25% எஃபிஷியன்ட் சார். சரிங்களா? எவ்வளோ பர்சன்ட் சார் அது எஃபிஷியண்ட்டாக இருக்குது? 25% எஃபிஷியண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன சார்? 200 வாட் சோடியம் லைட்லேருந்து நீங்கள் லைட் அனுப்புறீங்க, ஆனால் அதுலேருந்து எல்லா லைட்டுமே படுதான்னு கேட்டால் இல்லை, 25 வாட் தான் படுது. அப்போ 200க்கு 25 எவ்வளோ சார்? 200 × 25% டிவைட் பை 100. அப்போ இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 50 வாட் தான் சார் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுது. இந்த நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஆஃப் yellow லைட் எமிட்டட் பர் செகண்ட். அப்போ எவ்வளோ ஃபோட்டான் லைட் வெளியே வருதுன்னு கேட்காங்க. அப்போ N/T வேணும்னு சொன்னால் பவரை எனர்ஜியால் டிவைட் பண்ணிடு. பவர் hc/λ. பவர் எவ்வளோ சார்? 50 வாட். வேவ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 0.6 மைக்ரோமீட்டர். இதை நான் வந்து 6 × 10 பவர் என்னன்னு எழுதிக்கலாம்? -7. வெரி குட். டிவைட் பை 6 × 10⁻34. 3 × 10⁸. இப்போ இந்த 6 இந்த 6 கேன்சல். என்னையா? HC வேல்யூ மல்டிப்ளை பண்ணா அப்ராக்ஸிமேட்டா 2 × 10⁻⁻23 மாதிரி வரும். இதை மேலே கொண்டு போயிட்டா -15 ஆயிரும். ஸோ 20 என்ன வருது? என்ன இது சிம்பிளிஃபை பண்ண 10 பவர் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணு. 34லேருந்து 14 போனால் 20, 15 போனால் 19. ஆமாம் சார்.
19. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா ஏதோ கதவு தட்டின சத்தம் வந்துச்சு ப்ளஸ் 19 சாரி ஓகே ப்ளஸ் 19. இப்போ இதை டிவைட் பண்ணால் என்னையா வரும் 50 3ஆல் டிவைட் பண்ணால் 16.67 வரும் சார் தெரியாது 45 3ஆல் டிவைட் பண்ணிக்கோ என்ன நம்ப மாட்டேங்க இவன் பாட்டுக்கு வார்த்தை இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டான் எப்படி அதை எப்படி இவ்வளோ சீக்கிரமாக கணக்கு போட முடியுது தெரிய கரெக்டாக தான் இருக்குது ஸோ 45 3ஆல் டிவைட் பண்ணால் 15 வருமா இல்லைண்ணா எந்த ஆப்ஷன் ஆப்ஷன் E. கொஸ்டின் சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா இல்ல சார். இல்லை சார் கான்செப்ட் நல்லா கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி கொஸ்டின் தான் a source S1 produce இவ்வளோ ஃபோட்டான் பர் செகண்ட் அந்த n/t வேல்யூ கொடுத்துட்டாங்க வேவ் லென்த்தும் கொடுத்துட்டாங்க இன்னொரு சோர்ஸ் இருக்குது சார் அவன் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறான் இவ்வளோ ஃபோட்டான் பர் செகண்ட் அவனோட வேவ் லென்த்தும் கொடுத்துட்டாங்க அப்போ பவர் ஆஃப் 2 பை பவர் ஆஃப் 1 பவர் கேட்குறான் சார் பவர் ஆஃப் 2 பை பவர் ஆஃப் 1 பவர் ஆஃப் 2 நான் n2/t டைம்ஸ் எனர்ஜி ஆஃப் 1ன்னு சொல்லலாமா எனர்ஜி ஆஃப் 2ன்னு சொல்லலாமா கரெக்டா n1/t ஏன்னா பவரோட ஃபார்முலா என்ன சார் எனர்ஜி இன்டூ n/t இதுதான் ஃபார்முலா ஸோ பவருக்கு வந்து இங்கே எஸ்ன்னு இருக்குது E1 இப்போ நல்லா பாரு n2/t செகண்ட் டைம் எவ்வளோ சொல்கிறான் 1.02 இன்டூ 10⁻15 எனர்ஜினா எப்படி எழுதுவேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில் hc/λ வேவ் லென்த் எவ்வளோ 5100 ஆங்ஸ்ட்ராங் செகண்ட் கேஸில் 10⁻15 hc/λ வேவ் லென்த் எவ்வளோ 5000 ஆம்ஸ்ட்ராங் நல்லா பார் இந்த 10⁻15 இந்த 10⁻15 கேன்சல் hc ஆங்ஸ்ட்ராங் கேன்சல் இந்த 2 0 இந்த 2 0ஓட கேன்சல் 51 நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 102 வருமா 51 × 2 102 ஆமா சார். கரெக்டா 0.02 இன்டூ 50 இல்லைன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது சார் அப்படின்னா 1.02 டிவைட் பை 51 இந்த 50 மேலே போயிருமா இந்த 50 எனக்கு வேணும்னு நீ என்ன எழுதிக்கலாம் கரெக்டா ஆமா சார். இப்போ இந்த வேல்யூ இன்டூ இந்த வேல்யூ போட்டால் எனக்கு என்ன வரும் 102. 102 அந்த 102 நான் 2ஆல் டிவைட் பண்ணா 51. கேன்சலா ஆமா சார். புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு புரியுது சார். இல்லைன்னா எழுதி வச்சிடறேன் இல்லைன்னா நாளைக்கு வந்து டவுட் கேட்பீங்க இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 102 கீழே இருக்க ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 102 தானே வரும் கேன்சல் பண்ணால் 1 ஓகே கம்மிங் டு தியரி அகெயின் என்னென்ன சார் படித்து வச்சுருக்கோம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை என்னால் வேவ் நேச்சர் வச்சு ப்ரூஃப் பண்ண முடியாது ஏன் சார் ஏன்னா எனர்ஜி வந்து எதுக்கு இருக்குது சார் கைனெட்டிக் எனர்ஜி வந்து எப்படி இருக்குது இன்டென்சிட்டி டிபெண்ட் பண்ணியல. கைனெட்டிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்குது கைனெட்டிக் எனர்ஜி இஇ போடுற கைனெட்டிக் எனர்ஜி கே இது கைனெட்டிக் எனர்ஜி இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி கரெக்டாக இல்லையா இன்டென்சிட்டிக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஸோ சப்போஸ் நம்ம வேவ்னு அசியூம் பண்ணால் அங்கே எனர்ஜி வந்து இன்டென்சிட்டியை பொறுத்து இருக்கும் கரெக்டாக இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு வேவ் அனுப்புகிறேன் அந்த வேவுக்கு எல்லா ஃப்ரீக்வன்சியும் பாசிபிளாக இருக்கலாம் கரெக்டாக இல்லையா ஒரு வேவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணி அந்த பாசிபிலிட்டி கொண்டு வரலாம் அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரீக்வன்சி மீட் ஆனால் அது வெளியே வருது அப்படிங்கிறத நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் பார்ட்டிகல் நேச்சர்னால கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேலே வந்தால் ஓகே சார் கம்மியாக இருந்தால் நாட் ஓகே நான் என்ன லாஜிக் சொல்கிறேன்ட்டு புரியுதா புரியுது சார். அப்போ ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சின்னு ஒரு கான்செப்ட் வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பட்ட ஃபோட்டான் பட்ட உடனே எலக்ட்ரான் வெளியே வருது புரியுதா ஃபோட்டான் பட்டோன்னே எது வெளியே வருது
எலக்ட்ரான். electron. அதே வேவாக இருந்தால் என்ன ஆயிருக்கும் சார், எனர்ஜி வந்து அவன் எஸ்ஏடி கொஞ்சம் டைமில் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பான். அப்போ மேபி எலக்ட்ரான் நான் இப்போ சார் ஃபோட்டான் பார்ட்டிகல் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். எப்போ அவனுக்கு போதுமான அளவுக்கு எனர்ஜி வருதோ அதுக்கப்புறம் அவன் என்னத்தை வெளியே அனுப்புவான், ஃபோட்டான் எலக்ட்ரான் அனுப்புவான். மேபி அதுக்கு வந்து 100 days டைம் ஆகலை. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினோ இல்லை எதுலையோ படித்தேன் சரியா. அதை சால்வ் பண்ணி பார்த்தால் நம்ம வேவ்னு கன்சிடர் பண்ணால் 100 நாளாக இருக்கும். ஆனால் அங்கே எவ்வளோ டைம் ஆச்சு சார், ஃபோட்டான் படுது எலக்ட்ரான் வெளியே வருது. ஓகே, ஸோ இது இம்மீடியட்டாக நடக்குது. நம்ம என்ன சொல்லலாம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து வேவ் நேச்சர் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், நம்மளுக்கு என்ன நேச்சர் வேணும், பார்ட்டிகல் நேச்சர். உள்ளே இருக்கவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ நல்லா பாரு, ரேடியேஷனுக்கு 2 நேச்சர் இருக்கு. என்னென்ன நேச்சர் சார், வேவ் நேச்சர் அண்ட் Particle nature. வேவ் நேச்சர் ப்ரூஃப் பண்ண என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட், ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன். அடுத்து என்ன வந்துச்சு, யங்ஸோடது இன்டர்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் டைஃப்ராக்ஷன். போலரைசேஷன் என்னப்பா ப்ரூஃப் பண்ணுச்சு, போலரைசேஷன் ப்ரூவ்ட் தட் லைட் வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ், இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ட்ராவல் பண்ண வெரி குட் மீடியம் தேவையில்லை. வேற பார்ட்டிகல் நேச்சரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் சார், Reflection. பிளாக் பாடி ரேடியேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கரெக்டாக இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா Compton effect. காம்ப்டன் எஃபெக்ட், லைன் ஸ்பெக்ட்ரம், லைம்னு எழுதிக்கிட்டு இருக்கேன். லைன் ஸ்பெக்ட்ரம். வேற என்ன சார், ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து குவாண்டமில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா, ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் படித்தால் சரிங்களா, இது எல்லாமே படிப்பீங்க. ஸோ அங்கேயும் பார்த்தோன்னா ஒரு பாடியோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம குவாண்டம் லெவலில் போகிறப்ப என்ன, டெம்பரேச்சரை பொறுத்து ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி மாறும். அதை வந்து இவங்க வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் மாதிரி அசியூம் பண்ணிக்குவாங்க பார்ட்டிக்கல். ஏன் சட்டி இருக்குது அதில் தண்ணி சூடு பண்ணுற, அதில் ஏன் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வருது, எனக்கு தம்பி இது குவாண்டம் அப்படி தான். ஓகே, அப்போ நல்லா பாரு, ரேடியேஷனோட டியூவல் நேச்சர் நம்ம படிச்சிட்டோமா. ஆமாம் இல்லை, 2 கேள்வி, பெருசாக ஒன்றுமே நான் கேட்கலை, எனக்கு முடியல சாமி இன்னைக்கு. ரேடியேஷனோட 2 நேச்சர் படிச்சிட்டோமா, வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிகல் நேச்சர். வெரி குட். இப்போ லெசனோட செகண்ட் ஹாஃப், லெசனோட பேர் என்ன, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். அப்போ மேட்டருக்கும் என்ன இருக்குது சார், 2 நேச்சர் இருக்குது. என்னென்ன நேச்சர், ஒன்று பார்ட்டிகல் நேச்சர், இன்னொன்று வேவ் நேச்சர். அப்போ மேட்டரோட 2 நேச்சர் படிக்க போகிறோம் சரிங்களா. இதில் பார்ட்டிகல் நேச்சர் பற்றி படிக்க ஒன்றும் இல்லை, ஏன்னா எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல், அதை நம்ம என்ன பண்ணுறது, அது பார்ட்டிகல் நம்மளுக்கு தெரியும், அதனால் அதை பற்றி படிக்கல. அப்போ நம்ம வந்து மேட்டரோட வேவ் நேச்சரை பற்றி மட்டும் படிப்போம், வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் சரிங்களா. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்துச்சு, உங்கள் புது புக்கு கொண்டாயா, இருக்கா இல்லையா, தூக்கிட்டாங்களேங்க. நாங்கள் படித்து புக்கு கிழிச்சதுக்கு அப்புறமே இந்த கண்டிஷனில் வருவியா, நீங்கள் படிக்காமல் வச்சுருந்த புக்கு அதே கண்டிஷனில் இருக்குது. ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று தூக்கிட்டாங்கய்யா, இல்லை அடுத்த லெசனில் வச்சுருக்கான ஆட்டம்ல, ஆட்டம்னு தூக்கிட்டான். தம்பி, இந்த டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டரில் கடைசி டாபிக் என்ன இருக்குது சொல்லு. டேவின்சன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், அது நல்ல ஒரு டெரிவேஷன். இங்கே வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர் ஆரம்பிக்கிறாங்க, முடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ அந்த டேவின்சன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அது கூட டாவின்சன் ஜெர்மர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிபி தாம்சன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? ஜிபி முத்து மட்டும்தான் தெரியும். ஜேஜே தாம்சனோட புள்ள, அங்கேயும் நெப்போட்டிசம். சரியா? ஸோ ஜிபி தாம்சன் பார்த்தீங்கன்னா ஜேஜே தாம்சனோட பையன். ஜேஜே தாம்சன் என்ன பண்ணாருன்னா லைட் எலக்ட்ரான் வந்து ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணியிருக்கான், நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கான். ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் பையன் வந்து என்ன பண்ணிட்டானா, எலக்ட்ரான் வந்து வேவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கிட்டாரு. ஸோ அப்பா என்ன சொல்கிறாரு, பார்ட்டிக்கல், பையன் என்ன சொல்லிட்டான், வேவ். அப்போது உண்மையிலே இது வேவா? ஏன்னா அது டாபிக் உனக்கு இல்லை, அதனால் நான் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு முடிச்சிடுறேன் அந்த டாப்பிக்கு. பேசிக்லி இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து வேவ் அப்படின்னா நம்ம எப்படி சார் ப்ரூவ் பண்ணலாம்? வேவ் ப்ரூவ் பண்ண நம்மள்ட்ட என்ன சார் இருக்குது, நம்மளுக்கு எப்படி இதை வச்சு நான் வேவ்னு சொல்லலாம் சார்? இந்த பேட்டர்ன், டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். சப்போஸ் நான் ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் சார், அந்த மேட்ரு வந்து டைஃப்ராக்ஷன் காட்டுதுன்னா அது எந்த மாதிரி சார் பிஹேவ் பண்ணியிருக்குது, வேவ். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த எலக்ட்ரானோட டைஃப்ராக்ஷன் பேட்டர்னை நோட் பண்ணாங்க. அதெல்லாம் அழகாக இந்த கிராஃபில் வரும். இந்த கிராஃபில் பார்த்து அப்படியே ஒரு கிராஃப் இருக்கும், இருக்கான்னு பாரு. அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ இருக்கும், சரிங்களா? 1.227 / √V. இது லேட்டராக உனக்கு வரும், பட் இதில் அது ரொம்ப ஃபேமஸ். அது கிராஃப் ஏதாச்சும் கொடுத்துருக்கானா? கொடுக்கல. இது எந்த வருஷம் எடிஷனு? ஏன்னா இதில் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஏன்னா நாங்கள் படிக்கிறப்ப அதுக்கு இதெல்லாம் இருந்துச்சு, டெரிவேஷனு. 7ஆ? நான் படித்த புக்கில் இருந்துச்சு, இல்லை நான் வேற எங்கேயோ படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஹச்சி வர்மாவில் படிச்சிருப்பேன் அப்போனா. அப்போ அந்த கிராஃபில் இருக்கும் ஒரு உனக்கு எப்படின்னா, அந்த அவுட்புட்டில் வந்து நம்ம எப்படி ஒரு வேவ் வந்து டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் வருமோ, மேக்ஸிமம் மினிமா எல்லாம் வருமோ, அதே மாதிரி என்ன ஆகும், எலக்ட்ரானுக்கு வந்துச்சு. அப்போ அதை வச்சு என்ன சொல்லிட்டாங்க, எலக்ட்ரான் வந்து இங்கே என்னவா பிஹேவ் பண்ணுது, வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சர் ஆஃப் மேட்ருக்கு வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிறது டி பிராக்லி மட்டும்தான். இந்த டி பிராக்லி வந்து ரொம்ப கஷ்டமானு கேட்டால் ஒன்றுமே இல்லை சார், ஒரே ஒரு ஃபார்முலா சார். ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சார் ஆல்ரெடி பார்த்தோம்? மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு h/λ. இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் வந்து ரேடியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், மேட்ருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா ரெண்டுத்துக்குமே வேலிட். வேலிட் ஃபார் ரேடியேஷன், வேலிட் ஃபார் மேட்டர். ரேடியேஷன் என்ன சார், ஃபோட்டான் பார்ட்டிக்கல். மேட்டர்னா என்ன சார், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், கோல்ஃப் பால், கிரிக்கெட் பால். சரியா? எல்லாத்துலேயுமே நீ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, hν இல்லைன்னா hc/λ. இந்த ஃபார்முலா இங்கே கொண்டு வந்துடக்கூடாது, ஏன்னா மேட்ருக்கு வந்து அந்த ஃபார்முலா சூட்டபிள் இல்லை. ஓகேவா? நீ சொல்ல சார் அது வேவ் மாதிரி தானே போகுது, அப்போ ஃப்ரீக்குவென்சி இருக்கும்னு அந்த அது பண்ணக்கூடாது. அந்த ஃபார்முலா எதுக்கு வேலிடு, ஃபோட்டானுக்கு மட்டும்தான். அந்த ஃபார்முலா இங்கே கொண்டு வரக்கூடாது. இதுக்கு தேவையான ஃபார்முலா நான் இங்கே ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன், நிறைய ஃபார்முலா இருக்குது. சரியா? இதோட மொமெண்டம் எங்கே, இந்த மாதிரி நிறையா. நாளைக்கு வந்து லெக்சரில் நெக்ஸ்ட் லெக்சரில் பார்த்தோன்னா 12 ஃபார்முலா கொடுத்துருப்பேன், ஒரு வாட்ச் மாதிரி. ஒரு இதில் ஒரு ஃபார்முலா, எல்லாமே ஒரே ஃபார்முலா, பட் ரைட்டிங் டிஃப்ரெண்ட். நீங்கள் மொமெண்டம் m/v எழுதலாம், ஒரு இடத்துல mvக்கு பதில் √2m எழுதலாம், இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் எழுதலாம். அப்புறம் ஒரு சப்போஸ் அந்த பார்ட்டிக்கல் ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக இருக்கலாம், சரியா, பீட்டாவாக இருக்கலாம், டியூட்ரானாக இருக்கலாம், சரிங்களா, அந்த மாதிரி புரோட்டானாக இருக்கலாம். அப்போ ஒரு பார்ட்டிக்கலுக்கு ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். சேம் ஃபார்முலா, பட் வேல்யூ மாறும், ஏன்னா மாஸ் மாறும், அதனால் வேல்யூ மாறும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து உன்கிட்ட லேம்டா கேட்டாங்கன்னா லேம்டா ஃபார்முலா என்ன சார், h/p. நம்ம டி பிராக்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிசிஸ்டே கிடையாது. டி பிராக்லி என்ன இல்லை, ஃபிசிசிஸ்ட் இல்லை, தலைவர் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து நல்லா படிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு ஒரு திடீர்னு ஐடியா, நான் பேசாமல் ஃபிசிக்ஸில் பிஹெச்டி பண்ண போகிறேன். இங்கே ஃபிசிக்ஸில் எம்எஸ்சி முடித்தவங்களாலே ஃபிசிக்ஸில் பிஹெச்டி முடிக்க முடியல. பட் திடீர்னு ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டார், நான் என்ன பண்ண போகிறேன், ஃபிசிக்ஸில் பிஹெச்டி பண்ண போகிறேன். அவர் சொன்னது ரொம்ப சிம்பிள், எவ்ரி மூவிங் பார்ட்டிக்கல். பேசிக்கலி அவர் என்ன சொன்னார்னா, நேச்சர் லவ் சிமெட்ரி. என்ன சொல்கிறாரு,
நேச்சர் லவ் சிமெட்ரி. அதாவது பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் வேவ்னு இருந்தால், சரியா, பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் வேவ்னு இருந்தால் வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிக்கல் இருக்கும். வேவ் வந்து பார்ட்டிக்கல் மாதிரி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், இஎம் வேவ், சரி, அந்த ரேடியேஷன் இஎம் வேவ் பார்ட்டிக்கல் மாதிரி பிஹேவ் பண்ண முடியுதுனால் பார்ட்டிக்கல் எல்லாம் என்னவா பிஹேவ் பண்ணலாம், வேவா பிஹேவ் பண்ணலாம். அதுதான் அவர் சொன்னது. அகைன் அவர்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அது வந்து ஹைப்போதிசிஸ். எப்படி வந்து கேள்வி கேட்காதையோ, நானே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட், எனக்கு என்ன கால்குலேஷனாக போட தெரியும், அதனால் கேள்வி கேட்காத நான் ஹைப்போதிசிஸ் கொடுத்துட்றேன். ஸோ அதனால் இது பேர் என்னது, டி ப்ராக்லி ஹைப்போதிசிஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறார், நேச்சர் லவ் சிமெட்ரி. ஹைப்போதிசிஸ்னா ப்ரூஃப் இல்லை, கொடுத்துட்றேன், வேணும்னா எழுதிக்கோ, பாஸ்டுலேட்ஸ் மாதிரி. ஸோ நேச்சர் லவ் சிமெட்ரி. இஃப் ரேடியேஷன், அதாவது வேவ் வந்து பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ண முடியுதுன்னா பார்ட்டிக்கல் வந்து வேவாக பிஹேவ் பண்ணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், எல்லா மூவிங் பார்ட்டிக்கல் என்ன, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், டியூட்ரான், சரி, ஆல்ஃபா பார்ட்டிக்கல், இவங்க எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு வேவ் நேச்சர் வச்சுருப்பாங்க. இந்த வேவோட பேர் தான் மேட்டர் வேவ். அவ்வளோதான் சார். பிஹெச்டி வந்து பண்ணுறாங்க, 250 பக்கம் 300 பக்கம் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. தலைவர் பிஹெச்டி எடுத்தது 17 பக்கம். என்னமோ 12th இன்வெஸ்டிகேட்டிவ் ப்ராஜெக்ட் தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கியிருக்காரு. ஹைலைட் என்னன்னா, இதுக்காக நோபல் ப்ரைஸும் வாங்கியிருக்காரு. ஏன்னா ஒருத்தவர், சரியா, சோமர்ஃபீல்டுன்னு நினைக்கிறேன், சோமர்ஃபீல்டும் யாரோ 74 தடவை அவரை வந்து நோபல் ப்ரைஸ்க்கு அனுப்புகிறாங்க அவங்க நாட்டிலேருந்து. எங்கள் ஊர்லேருந்து இவர் வந்து சிறந்த ரிசர்ச் பண்ணியிருக்காரு, இவர் நோபல் ப்ரைஸ்க்காக நாமினேட் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த ஆஸ்கருக்கு படத்தை அனுப்புவாங்க பற்றியா, இந்த வருஷம் என்னென்ன படம் அனுப்பியிருக்காங்க தெரியல. உள்ளே இருக்கவங்க என்னென்ன படம் அனுப்பியிருக்காங்க ஆஸ்கருக்கு, ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் கமிட்டி வச்சுருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்புகிறாங்க பீஸ், இது நோபல் ப்ரைஸ்க்காக இவரோட பேர் அனுப்புகிறாங்க. 74 தடவை அனுப்புகிறாங்க, 74 தடவை ரிஜெக்ட் ஆனார். இப்போ அந்த ரிஜெக்ட் ஆனதுனால பார்த்தோன்னா இப்போ குவிஸில் கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார். ஹூ இஸ் த மோஸ்ட் ரிஜெக்டட் சயின்டிஸ்ட் ஃப்ரம் நோபல் ப்ரைஸ் கமிட்டி அப்படின்னு சோமர்ஃபீல்டு அப்படின்னு ஆன்சர். இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா அனுப்புனாங்க சோமசுந்தரம்னு நினைக்கிறேன், ஓகேவா, நம்ம கேரளாவிலேருந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் இப்போ இறந்துட்டார். அவரை வந்து பண்ணாங்க. பட் ஆமாம், அவர் என்ன சொன்னார்னா பார்ட்டிக்கலால் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஸ்பீடை விட வேகமாக போக முடியும். அப்போ ப்ரூஃப் பண்ணுன்றாங்க. இந்த போகுது, நீ மெஷர் பண்ணிக்கொண்டு, அதை மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, அவ்வளோ வேகத்தை மெஷர் பண்ண முடியல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாலிடிக்ஸ் இருக்கும், சரிங்களா. இப்போ ஈவன் சர் சி வி ராமனுக்கு 1928 நோபல் ப்ரைஸ் கொடுத்ததுக்கு அப்புறமேலு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபாரின் மீடியாவில் ஆர்டிக்கலில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்தோன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் ஆர்டிக்கல் எழுதுறாங்கன்னு ஒரு பெரிய விஷயம். அப்போ ஆர்டிக்கல் எழுது, இவர்கிட்ட நம்ம கொடுத்தது நியாயமானதா, இதெல்லாம் ஒர்த்தா, அப்படி என்ன பெருசாக சொல்லிட்டாரு, இதுக்கெல்லாம் நம்ம நோபல் ப்ரைஸ் கொடுக்கணுமா. ஏன் அப்படின்னா அப்போதைக்கு இந்தியன்ஸை அப்படி கீழ்த்தரமாக பார்த்தாங்க. இன்னுமே நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, அப்படி தான் பார்க்குறாங்க இந்தியன்ஸை. ஸோ அதனாலே பார்த்தோன்னா அந்த பாலிடிக்ஸ் இருக்கும். ஸ்வீடன்லேருந்து வரணும், சரியா, சயின்டிஸ்ட் எல்லாம் லண்டனு, அமெரிக்கா, இந்த நாட்டிலேருந்து மட்டுமே சயின்டிஸ்ட்லாம் நோபல் ப்ரைஸ் கொடுத்தா ஒரு பெருமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, பட் இவர் என்னது, அதே தீசிஸ் வச்சுட்டு நோபல் ப்ரைஸும் வாங்கிட்டார். நோபலுக்கு இங்கே ஸ்பெல்லிங் தப்பு இல்லை, கரெக்டான ஸ்பெல்லிங்கா இல்லை, இது கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அவரோட பேர் தானே. அந்த NOBLE அப்படின்னா நல்லவன், அது நோபல் பர்சன், நோபல் மேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து அவரோட பேர். வேணும் ஒரு தடவை கூகுள் பண்ணி பார்த்துக்கோ, இந்த ஸ்பெல்லிங் தான் நோபல் ப்ரைஸ்க்கு கரெக்டான்ட்டு. இல்லைன்னா இவங்க இங்கிலீஷ்காரங்க மீட்டரை வந்து METERன்னு எழுதுவான், METREன்னு எழுதுவான், சென்டருக்கு CENTREER, அவங்க இதில் நம்ப மாட்டிருக்கோம். இப்போ நல்லா பாரு, ஃபார் ஹெவியர் பார்ட்டிக்கல் லேம்டா வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. வேவ் லென்த் எப்படி இருக்குது, ரொம்ப ஸ்மால். ஏன் வேவ் லென்த் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, ஏன்னா வேவ் லென்த் வந்து h/p. h/pயோட வேல்யூ என்ன சார், மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. இப்போ ரொம்ப சின்ன ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னால் அதோட மாஸ் 10⁻⁻35 ஒரு -31 இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறேன். அப்போ மேலே ஹச்சோட வேல்யூட 10⁻34 இருக்கும், கீழே 10⁻31 இருக்குது. கரெக்டாக இல்லையா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் 10 பவர் எவ்வளோ வருது,
10⁻³ வருது. அப்படின்னா 0.001 மீட்டர். கரெக்டாக இல்லையா? ஆனால் நான் ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஹெவி ஆப்ஜெக்ட்னு என்ன சார்? நான் ஒரு கிரிக்கெட் பந்து எடுத்துக்கிறேன். கிரிக்கெட் பந்தோட வெயிட் எவ்வளோ? 1 கிலோகிராம்னு வச்சுக்குவோமே. இப்போ இந்த ரேஷியோ என்ன ஆயிடுச்சு? 10⁻34. இதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால தான் ஹெவியர் பார்ட்டிக்கல் எல்லாத்துக்கும் லேம்டா சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால தான் மெஷர் பண்ணவே முடியும். 10வது குறைக்கு இப்போ மாஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் பந்தை வந்து ஏதாச்சும் வேகத்தில் வீசுவேன். ஒரு 100 km/h 150 km/h ஸ்பீடில் வீசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோவேன். அப்போ அந்த வேல்யூ என்ன பண்ணும்? இதை இன்னும் சின்னதாக்கி விட்டுரும். அப்போ இன்னும் நம்ம கண்ணால் இதை பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லேம்டா ஃபார் பால் மாஸ் கொடுத்துட்டான், இந்த ஸ்பீடு கொடுத்துருக்கான். அப்போ வேல்யூ என்ன? 6.624 × 10⁻34 இதை கிலோகிராமாக மாற்றினா 10⁻−1 ஆயிருமா? இன்ட்டு 20. கரெக்டா? இந்த 20ல் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 3 × 10⁻−34. இல்லை எனக்கு மட்டும் இந்த ஆன்சர் வருதா? இந்த 10⁻−10 இது கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 6 2ஆல் டிவைட் பண்ணால் சரி என்னால் இதை நம்ப முடியாது, ஒத்துக்க முடியாதுங்கிறவங்க இதை போட்டுக்கோ. 6.626 டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் வந்து 3.313 × 10⁻−34. ஓகேவா? அப்போ வேவ்லென்த் அவ்வளோ சின்னதாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? வேவ்லென்த்னா என்ன? ஒரு வேவோட லென்த்தே வேவ்லென்த் ஆகும். இங்கேருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் இதுதான் வேவ்லென்த். இப்போ இந்த வேவ்லென்த் எவ்வளோ இருக்குது? 0.000000000 போய்கிட்டே இருக்குது. இந்த இப்போ கூகுள் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க தெரியுமா? ரஷ்யாவிலேருந்து கூகுள் மேலே கேஸ் போட்டாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு டெசிட்ரான் கொடுக்கணும், அவ்வளோ காசு கொடுக்கணும். ஏன் என்னன்னா லாக்டவுன் அப்போ வந்து ஏதோ ரஷ்யன் யுக்ரைன் வார் இருந்துச்சுல்ல, அப்போ ரஷ்யாவிலேருந்து ஏதோ நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது அமெரிக்காக்காரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நியூஸ் வந்து எல்லா பக்கத்தும் வரக்கூடாது, இந்த நியூஸை வந்து பேன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். யூடியூப் வந்து அதை கேட்டு பேன் பண்ணிட்டாங்க. ரஷ்யாக்காரன் கோர்ட்டில் வந்து கூகுள் மேலே கேஸ் போட்டான். நீங்கள் எங்கள் நியூஸை பேன் பண்ணிட்டீங்க, இது தப்பு. ஃபைன் எவ்வளோ போட்டிருக்கானா? அது வந்து சம் டெக்கத்லான் அப்படிலாம் ஒரு பேர் இருக்கானே தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் இது வரைக்கும் தான் நம்ம நாலேஜ் போயிருக்குது. போட்டிருக்காங்க. கூகுள்காரன் என்னால் அவ்வளோ காசுலாம் கட்ட முடியாதுன்ட்டான். ஏன் கட்ட முடியாது? ஏன்ட்ட அவ்வளோ காசு இல்லை. அமெரிக்கா பூரா சேர்த்தாலும் அவ்வளோ காசு இல்லை. வேர்ல்டு பூரா சேர்த்தாலே அவ்வளோ காசு இல்லை. அவங்க அவ்வளோ பெரிய ஃபைனை போட்டு வச்சுருக்காங்க. எப்படி கட்ட முடியும்? அவன் கட்ட முடியாதுன்ட்டான். ஏதாச்சும் கேஸ் போடுறீங்க, 1 கோடி 2 கோடி கேட்டால் கூகுள்காரன் உடனே அனுப்பிட போகிறான். கேஷ் கையிலே வச்சுருப்பான் 1 கோடி 2 கோடிலாம். அவன்கிட்ட பிடிச்சி இவ்வளோ பெரிய காசு கேட்டால் உலகத்துலேயே அவ்வளோ காசு இல்லை. உலகத்தை மொத்தமாக விற்றாலே அவ்வளோ காசு வராது. அவ்வளோ பெரிய காசு சொல்லி வச்சு அவன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி தான் இது பார்த்தோன்னா இவ்வளோ சின்ன ஒரு டிஸ்டன்ஸே மெஷர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் வேவ் லென்த் கிடைக்கிது. அதனால் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அதை பார்க்க எப்படி தெரியுது? நேராக மட்டும்தான் போகுது. ஒரு சார் நான் ஸ்பின்னு பார்ப்பேன் சார், அது இது வேறு. இது வேவ் மாதிரி போகுதுன்னா வேவ் மாதிரி போகணும். பாலை ஸ்பின் பண்ணுறது வேறு. ஓகேவா? ஸோ அது இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இதான் கொஸ்டின் சார். The de Broglie wavelength corresponding to particle of mass m velocity v. wavelength கொடுத்துட்டாங்க. ஸோ wavelength என்னன்னு கேட்குறேன். wavelength ஃபார்முலா என்ன? h/p இல்லைனா h/mv. டைமென்ஷன் அனாலிசிஸ் பண்ணிக்கோ, எது கரெக்ட் ஆன்சர்னு உனக்கு வந்துடும். ஓகே? Okay, sir. Which of the following figure represent the variation of particle associated with de Broglie wavelength? momentumக்கு wavelengthக்கு என்ன ஃபார்முலா சார்? momentum is equal to h/wavelength. அப்போ மொமெண்டம் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ்லென்த். அப்போ இந்த கிராஃப் கரெக்டா? பர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் கரெக்டா? இல்லை சார், இது என்ன கிராஃபு? நெகட்டிவ் ஸ்லோப் உள்ள கிராஃப். இது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப் இல்லை. இதுதான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப். ஸோ இது பார்த்தோன்னா P is equal to மைனஸ் ஸ்லோப் டைம்ஸ் லேம்டான்னு இருந்தால் தான் இந்த கிராஃப். P is equal to லேம்டான்னு இருந்தால் தான் இந்த கிராஃப். புரியுதா? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இது. கொஸ்டினில் ஒன்று மாற்றி போட்டு என்ன கேட்கலாம்? மொமெண்டமுக்கு 1/λக்கு கிராஃப் எப்படி இருக்கும்னு கேட்கலாம். இப்போ என்ன கிராஃப் சார்? ஆப்ஷன் சி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த கிராஃப் வரும். ஓகேவா? ஏன்னா மொத்தமாக இந்த y ஆக்சில் 1/λ மொத்தமாக எடுத்துட்டோம். ஃபார்முலா என்ன? P is equal to h/λ. அப்போ இந்த 1/λ மொத்த வேல்யூவையும் நான் எக்ஸ் ஆக்சில் வச்சுருக்கேன். அப்போ இது என்ன ஆயிடுச்சு சார்? h டைம்ஸ் எக்ஸு. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப். புரியுதா லாஜிக்? ஆக்சிஸில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோ. இஃப் வி கன்சிடர் எலக்ட்ரான் அண்ட் ஃபோட்டான், எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஃபோட்டான்ஸ் ஆஃப் சேம் வேவ் லென்த்.
ரெண்டு பேரோட வேவ்லென்த் சேமாக இருக்குது. எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சார்? மேட்டர். ஃபோட்டான் ரேடியேஷன். அப்போ நல்லா ஒரு வேவ்லென்த் சேமாக இருக்குன்னா எது சேமாக இருக்கும்? நான் ரெண்டுத்துக்குமே காமனாக யூஸ் பண்ணிக்கிறது ஒரே ஃபார்முலாவை. இது எலக்ட்ரான், இது ஃபோட்டான். இது ரெண்டு சேமாக இருக்குன்னா இப்படி எழுதலாமா? அப்போ மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப் ஃபோட்டான். அப்போ ரெண்டு பேரோட எது சேமாக இருக்கும்? மொமெண்டம். புரியுதா? ஸோ இந்த ஒரு ஃபார்முலா நீ மேட்டருக்கும் யூஸ் பண்ணலாம், வேற எதுக்கும்? ரேடியேஷனுக்கு. எந்த ஃபார்முலா ரேடியேஷன் மட்டும் யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்முலா. If particle are moving with same velocity, then which have maximum de Broglie wavelength? Velocity same இருந்தால் எதோட de Broglie wavelength அதிகம்னு கேட்குறாங்க. வேவ்லென்த்தோட ஃபார்முலா h/p இல்லைன்னா h mass times velocity. இப்போ நல்லா வரும், velocity சேம்ட்டானா ஹச்சும் சேம். அப்போ வேவ்லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்போ எந்த பார்ட்டிகளோட மாஸ் கம்மியாக இருக்கும் அந்த பார்ட்டிகளோட வேவ்லென்த் அதிகமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? கரெக்டா? புரோட்டானோட மாஸ் என்ன சார்? புரோட்டானோட மாஸ் வந்து நம்ம ரிலேட்டிவாக பேசுகிறப்ப 1ன்னு சொல்லுவோம், 1 AMU. நியூட்ரானோட மாஸ் எவ்வளோ சார்? அதுவும் 1 AMU. ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் எவ்வளோ சார்? 4 AMU. பீட்டா பார்ட்டிகல் பேசிக்கலி என்னது? எலக்ட்ரான். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பார்த்தனா இதை கம்பேர் பண்ணுறப்ப 1836 டைம்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ எதோட மாஸ் சார் இருக்கிறதுலே கம்மி? எலக்ட்ரானோட மாஸ் கம்மி. அப்போ வேவ்லென்த் எதுக்கு அதிகமாக இருக்கும்? எலக்ட்ரானுக்கு அதிகமாக இருக்கும். புரியுதா? புரியுது சார். A particle of mass 1 milligram has a velocity has the same wavelength as electron. ஸோ நல்ல பேர் ரெண்டுமே பார்ட்டிக்கல் தான். இது ஒரு பார்ட்டிகல்னு சொல்லிட்டான், எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிக்கல் நம்மளுக்கு தெரியும். has same wavelength. ஸோ wavelength of the particle is equal to wavelength of electron கொடுத்துட்டான். அப்போது h by mass of particle velocity of particle is equal to h by mass of electron velocity of electron. h கேன்சல் ஆயிடுச்சுன்னா mass of particle velocity of particle is equal to mass of electron velocity of electron. கரெக்டா? ஆமாம் சார். ஓகே சார். இப்போ நல்லா பாரு, மூவிங் பார்ட்டிகளோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. தென் வெலாசிட்டி ஆஃப் ஓகே பார்ட்டிகளோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறோம். மாஸ் ஆஃப் த பார்ட்டிகல் 1 milligram. கரெக்டா? மில்லிகிராம கிராமுக்கு மாற்றினா 10⁻³ கிராமா. வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் தெரியாது. மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? இது கிலோகிராமில் கொடுத்துருக்கான், நான் கிராமில் எழுதிக்கிறேன். 9 × 10⁻28 கிராம். வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ? 3 × 10⁻6. தம்பி உனக்கு என்ன தெரியுதோ எழுதியா? இது கேன்சல். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 1/27 10⁻−22 மேலே போயிடுச்சுன்னா 10⁻+22 ஆயிருமா? அப்போ 10⁻19. எனக்கு இந்த வேல்யூ வருது. 19 கிட்ட எந்த ஆப்ஷன் இருக்குது? இந்த ஆப்ஷன் இருக்குது. சரியா? ஸோ 1/27 1/25 இருந்துக்குன்னு வச்சுக்கோ. 1/25 என்ன வரும்? 1/25 டிவைட் பண்ணால் எனக்கு கணக்கு மறந்து போச்சா? 1/25 0.04 கணக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். சரி 1/27 0.03 தான் வருது. இல்லை நம்ம ஏதோ தப்பு பண்ணி வச்சுருக்கோமா? 0.03ன்னா அப்படி ஒரு பக்கத்தில் கூட வரல, எந்த ஆப்ஷனுமே இல்லை அவ்வளோ பக்கத்தில். இல்லை ஏதாவது வேல்யூ தப்பாக போட்டோமா? 1 milligram. ஆமாம், எலக்ட்ரானோட வெலாசிட்டி கொடுத்துட்டேன், எலக்ட்ரானோட மாஸ் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரான் வெலாசிட்டி எலக்ட்ரான் 9 3 27 தானே வரும். மாற்றி போட்டேன்னா என்ன? 9 3 27 தானே. ஓகே. என்ன தப்பு பண்ணியிருக்கோம் பாரு. வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் கேட்குறான். அப்போ இந்த 10⁻³ தான் கீழே போகும்.
இந்த வேல்யூ 27 into 10 பவர் -22 இது கீழே வரும். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வேல்யூ கீழே போயிட்டு இது 1/ல இருந்துச்சு. ஓகே, ஸோ 27 10 பவர் மைனஸ் என்னையா இல்லைன்னா 2.7 into 10 பவர் -18. ஓகே, ஸோ இதுக்கு மேலே பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் கொஷின் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் கொஷின் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்கள். சரியா? ஒன்றும் கஷ்டம் இல்லை. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ யாருக்கு கிளாஸ்னு எடுத்துக்கிட்டு. ஓகே, தேங்க்யூ.